Hallelujah. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Hallelujah. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருத்துவ நாமம் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே மகிமைப்படுவதாக. பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய கடவுளும் பரிசுத்தாய் கடவுள் மகிமைப்படும்படியாக இந்த நாளை தேவனுடைய சித்தத்துக்கு நாம் அர்ப்பணித்து கடவுள் நம்மோடு கூட இந்த அருமையான காலையில இடைப்படவும் இந்த நாள் நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதாக மாறத்தக்கதாக கடவுளுடைய சமூகத்தில் நாம் அப்படியே அர்ப்பணித்து கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று ஆண்டவர் நாம் கட்டளையிட்டு இருக்கிறபடினாலும் கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்றும் வேதம் நமக்கு சொல்லுகிறபடினாலும் நம்முடைய ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறபடினாலே பூலோகத்தில் இருக்கிறவருடைய பாதப்படியில அவருடைய சமூகத்தில் இருக்கிற நாம் பரலோகம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற வேளையில பூலோகம் எங்கும் அவரை துதித்துக் கொண்டிருக்கிற காலையில இந்த சிறிய கூடாரத்திலிருந்து சிறு கூட்டமாக இருக்கிற நாமும் 1000-10,000 ஆண்களோடும் எண்ண முடியாத தூதர்களோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நாம் ஒருமித்து நம்முடைய கடவுளை நாம் மகிமைப்படுத்தி ஆண்டவரை நாம் துதிக்கலாம். சோதரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு கூட ராஜா நாம் நம்மை துதிக்கிறோம். தகப்பனாகிய பிதாவே, நாம் நம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம். தகப்பனே, நேரே உயர இருக்கிற வானத்திலும் காண இருக்கிற பூமிக்கும் ஆண்டவர் ஆண்டவரே, காணப்படுகிற காணப்படாதவர்கள் எல்லாம் உடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறது. நேரே சர்வத்துக்கும் ஏகாதிபதியா சக்கராதிபதியா இருக்கிற தேவன், நேரே ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் தேவாதி தேவனமாக இருக்கிறீரப்பா, துதிக்கிறோம் ராஜா. நாங்கள் சோதரித்து மகிமைப்படுத்துகிறோம். மட்டுமாக எங்களை ஆண்டவரை தேவனோடும் ஆண்டவரை காலையில் அந்த நாமத்தை மைப்படுத்தும்படியான இந்த கருவையை எங்களுக்கு தந்தவரை துதிக்கிறோம் ராஜா. நாங்கள் சோதரித்து மகிமைப்படுத்துகிறோம். இப்பொழுதும் தேவனாகிய பிதாவே, உடைய குமாரன் இயேசுவை எங்கள் ஆண்டவராக ரட்சகராக கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர் மூலமா இந்த நாளிலே நாங்கள் உம்மோடு கூட இடைப்படுவதற்கும் உண்மை தொழுது கொள்வதற்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இன்னைக்கு ஏறெடுத்து நாங்கள் செய்கிற எல்லா காரியமும் முக மகிமையா எங்களுக்கு ஆசீர்வாதமா பரிசுத்தாடைய துணையோடு கூட நாங்கள் ஓடுவது கிரமமாக எங்களை நடத்த தகப்பனை எங்களுக்கு உதவி செய்யப்படியாக நாம் ஜெபிக்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே எங்களை 5 மாதங்கள் கடந்து 6வது மாதத்தில் கூட அடுத்த மாதத்தின் முதல் மாதத்தில் கூட கடவுளை நீ நல்லவர், நீ கிருபை உள்ளவர், நீ அன்புள்ள தெய்வம் என்பதை நாங்கள் இந்த ஆலயத்தில் இந்த ஆராதனை வழியாகவும் நாங்கள் பரலோகத்தில் மகிமைப்படுத்த தேவனாய் கர்த்தரை எங்களுக்கு அளித்த அந்த அறிவுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தேவனாய் கர்த்தாவே, என்னுடைய ஸ்தலம் என்றும் நாங்களுடைய ஜனங்கள் என்பதை அறிந்து இஸ்ரவேலின் நடுவில் வாசம் அடைந்த தேவனாய் கர்த்தர் இந்த அருமையான கடைசி காலங்களில இந்த சபையில இந்த வாசம் இருக்கிறபடினால எங்கள் நடுவில் ஒருபடியாக தகப்பனை நமக்கு வரைந்து அழைக்கிற தகப்பனை தடைகள் இருந்தால் நீ நீக்கி எங்களை கிருபையா மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். எந்த அந்தகாரத்தின் ஆவிகளும் எல்லை அதிகாரங்களும் எல்லை பிசாசுகளும் எங்களை அணுகாதபடிக்கு எல்லா பிசாசின் கிரியைகளை தேவனை சிறப்படுத்தி போடும். பொல்லாத மனுஷனுடைய மாம்சத்தின் கிரிகள் அதிகார வல்லமைகளுக்கு தன் முறியடி தரணும். எங்கள் ஆவியாலும் ஆத்மாவிலும் சரீரத்தாலும் இது அகப்படும்படியாகவும் நாங்கள் தொழுது கொள்கிற வேளையிலே ஆண்டவரே எங்களுக்கு நன்மையும் வாய்க்க உண்டாகும் தகப்பனை கட்டிடத்தை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்தையும் கேட்கிற ஒவ்வொரு ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுடைய ஸ்தலங்களையும் இருதயங்களையும் கூட உடைய மகிமையினால பிரசனத்தினால நினைக்க வேணுமா கூட தகப்பனை வேண்டிக் கொள்கிறோம். அவள் எங்கிருந்தாலும் எங்களோடு கூட உம்மோடு கூடவும் ஒன்றுபடுவதற்கான நேரமாக இதை கர்த்தர் மாற்றிக்கொள்ள உதவி செய்யும். ஒவ்வொருவரும் இது கடவுளுடைய நாள் என்பதையும் கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும், கடவுளுடைய கட்டளை நிறைவேற்ற வேண்டும் என்கிற உணர்வோடு கூட இந்த ஆராதனையில தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருக்கவும் ஆண்டவரை கடவுளுடைய கட்டளையை நிறைவேற்றவும் தேசத்தினுடைய கட்டளை நிறைவேற்றவும் இந்த அருமையான ஆராதனைக்கு தங்கள் ஒப்புக் கொடுக்க தகப்பனை உதவி செய்ய ஜெபிக்கிறோம். இயேசுவே வாரும் என்று சொல்லி நாங்கள் அழைத்து எங்களையும் இந்த ஆராதனையும் உங்களுடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். நேரே தொடக்கம் முதல் முடிவு மட்டும் இந்த நாமத்தை மேம்படுத்தும், ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு ரட்சகரின் நேரப்பட்ட நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறதுக்காக நம் கடவுளுடைய வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசித்து கடவுளுடைய வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து போகலாம். 1 கொரிந்தியரின்
புஸ்தகம் 15:1-2 வாக்கியங்கள் 20 வரையும் நாம் வாசிப்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 20 முடிய. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாச விருதாவாய் இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் தேவ வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு தேவ வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒருவேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு ஆகாய பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாயிருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்ததினால் நான் அப்போஸ்தலன் என்று பேர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. ஆகையால் நானாகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம். நீங்களும் இப்படியே விசுவாசித்திருக்கிறீர்கள். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்கிற மரித்தோரின் உயிர்த்தெழுதலில் என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்கிறவர்களாகவும் காணப்படுவோம். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரையடைந்தவர்கள் கெட்டிருப்பார்களே. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரையடைந்தவர்களில் முதற் பலனானார் என்பதை நாம் தேவத்தாமே இந்த கருவியின் வார்த்தைகளை இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட காலையில நமக்கு தேவன் ஆசீர்வதித்து தருவாராக, அவர் மகிமைப்படுவாராக. வாசித்த இந்த வார்த்தைகளில விசேஷமாய் நான் வாசித்த 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது அநேக காரியங்களிலே விருதா என்கிற காரியம் எப்படி காணப்பட்டது, எதை அவர்கள் விருதாவாக மாற்றிக்கொண்டிருந்தார்கள் என்கிறதை குறித்து வேதத்திலிருந்து நாம் சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். அதுக்கு முன்பாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி நம்முடைய இருதயங்களை கடவுளுக்கு நேராக ஒப்பு கொடுத்து மறுபடியும் ஆண்டுடைய உதவியை, அபிஷேகத்தையும் பிரசனத்தையும் கடவுள் நமக்கு தரும்படியாக, கடவுளை நேரடியாக நம்மோடு கூட இந்த அருமையான வேளையில் இடைப்படும்படியாக நம் கடவுளுக்காக காத்திருக்கலாம். கிருபை உள்ள தேவனே, வளமுள்ள ஆண்டவரே, ஆசீர்வாதமான அருமையான காலையில் நாம் மறுபடியும் துதித்து நமக்கு நன்றி செலுத்தி நாம் மகிமைப்படுத்துகிறோம். கடவுளே, பேசுகிறது இந்த சத்தத்தை ஆனதை நாம் கேட்கும்படியாக காத்திருக்கிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு சாமிகள் சொன்னபடி கர்த்தாவே சொல்லும் அடியர்கள் கேட்கிறோம். தகப்பனே, இந்த வார்த்தைகள் வழியாக எங்களை சந்தித்தவர்கள், இந்த வார்த்தைகள் வழியாக நாம் சந்தித்து இந்த வார்த்தைகள் மனுஷரை பிழைக்க வைக்கிற வார்த்தைகளாக இருக்கிறபடினாலும், இது மனுஷனுக்கு ஜீவனாக இருக்கிறபடினாலும், மனுஷனுக்கு அருளிய மகிமையான இந்த சத்தியத்தை ஆகவே எங்களோடு பேசி இடைப்பட தேவை கற்றுத்தர உதவி செய்யும். மகிழ்ச்சியை எதிர்க்கிறோம். கேட்கிறவர்கள் ஆயத்தமாகவும் கடவுளுக்கு பயந்து இந்த வார்த்தைகளை கேட்கவும் எத்தனான அடியும் வாயாக கருவியாக
பயன்படவும் கருதுகிறார். வாருங்கள் சிறு இதை பொருட்படுத்த நடக்கும் உன் நாமம் மகிமைப்படும். இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளிலே மகிமைப்படுவாராக. நான் வாசித்த இந்த அருமையான 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரமானது அப்போஸ்தலனாகிய பவுலால் சொல்லப்பட்ட உயிர்த்தெழுதலின் செய்தியினுடைய ஒரு உயரை செய்தி அல்லது ஒரு உயிர்த்தெழுதல் என்பதற்கு அதிகமான ஒரு விளக்கத்தை தந்த இந்த 15ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அதில் விசேஷமாய் 2வது வசனத்தில் நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே என்று சொல்லி இங்கே பிரசங்கித்த அவருடைய பிரசங்கங்கள் என்கிறது எப்படி அந்த மக்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது என்பதையும் அநேக காரியங்கள் கொரிந்திய மக்கள் மத்தியில் அவர் பிரசங்கித்திருந்தாலும் சில காரியங்கள் இன்னும் அவருடைய வாழ்க்கையில் அவர் பிரசங்கித்ததான ஒரு நோக்கம் நிறைவேறாததாக காணப்படுகிறதையும் விசேஷமாய் அந்த காரியங்கள் வருதாவாய் காணப்படுகிறது போல அந்த சபையை எண்ணினபடியினாலே இப்பொழுது எது வருதா என்ற ஒரு காரியத்துக்கு நேராக முக்கியமான இந்த உயிர்த்தெழுதல் செய்தியை அவர் இங்கே குறிப்பிடுவதை பார்க்கணும். பொதுவாகவே இந்த காலகட்டங்களில நாம் முக்கியமான ஒரு காரியத்தை நாம் உணர வேண்டும். அதுக்காக தான் இந்த பகுதியை நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். ஏன்னா எனக்கு இருக்கிற சூழ்நிலைகள்ங்கிறது எல்லா சூழ்நிலைகளையும் நாம் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு காரியங்கள் வீணாகிற வரதாவாய் போய்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலைகள் இந்த தேசத்திலும் சரி, நம்முடைய குடும்பங்களிலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட சரி, சில காரியங்களை நான் பார்க்கும்போது இது வீணா போகுமோ, இது விரதமாகிவிடுமோ என்கிற ஒரு நிலையில தான் நாம் போய்கொண்டிருக்கிறோம். ஏன்னால் நாட்டை ஆளுகிற அரசர்கள் அல்லது நாட்டை ஆளுகிற உலக தலைவர்கள் முதல் இந்த ஆட்சியில் இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது எல்லாம் வீணால் விரதமாக போகிற ஒரு சூழ்நிலையை தேசம் இன்னைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதே போல வேலை தொழில்களை செய்கிற ஜனங்கள் கூட சரியான விதத்தில் அந்த தொழில் செய்ய முடியவில்லை, வருமானங்கள் கிடைக்க முடியவில்லை. ஆகினால் அந்த தொழில் விருதாக வீணா போகிறதே என்கிற ஒரு நிலையில நாம் வாழ்கிறோம். அதே போல பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய காலகட்டங்களிலே வேலைகள், வாழ்க்கைகள் இவைகள் எல்லாம் செய்யலாமா செய்யக்கூடாதா என்கிற ஒரு விரதமான ஒரு சூழ்நிலைக்கு வீணான நிலைமைக்கு நேராக எனக்கு தேசமும் ஜனங்களும் போகிறார்கள். அதே போல படிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கூட நான் பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு வருட படிப்பு தான் வீணாக போனது என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம். 2வது ஒரு வருட படிப்பு கூட வீணாக போய் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில உலகமானது இன்னைக்கு போய் கொண்டிருக்கிறது. இப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லாரும் இன்னைக்கு சந்திக்கிற ஒரு காரியம் இது வீணா போகிறதா விரதமாகிறதா என்கிற ஒரு கேள்வியில தான் எல்லாருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி உலகமானது ஒரு புறத்துல நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் என்கிறது நம்முடைய வாழ்க்கையில ஒரு வீணான ஒரு நிலைமைக்கு நம்மை கொண்டு போய் கொண்டிருக்கிறது. நமக்கு நடக்கிற காரியங்கள் என்கிறது விரதமாக இருக்கிறது என்கிற சூழ்நிலை இருக்கும் பொழுது இந்த வேதம் நமக்கு கொடுக்கிற இந்த எச்சரிக்கை காரியங்களில எதை நாம் வீணாக்கி கொண்டிருக்கிறோம், எதை நாம் விரதமாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த காலையில தேவாவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு நமக்கு கற்றுக் கொடுப்பார். விசுவாசத்தோடு கூட அந்த வார்த்தைகளை கேட்கும்படி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களை யாவரையும் அன்பாய் வேண்டிக் கொள்கிறேன். தேவன் தாமே இந்த காலையில் உங்களை எல்லாரையும் இருக்கிற ஸ்தலங்களில உங்கள் குடும்பங்களில கர்த்தர் அபீரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமா நாம் பார்க்கும் பொழுது இந்த வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் கூட பார்க்கும் பொழுது சில காரியங்களை அவர்கள் விருதாவாகவே காரியங்கள் நடக்கிறதை கூட அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சங்கீதம் 39:6 நாம் பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விரதாவாகவே சஞ்சலப்படுகிறான் என்று சொல்லி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்கிறது ஒரு வேஷத்தை போலவும் விரதமான ஒரு சஞ்சலத்துக்கு நேராகவும் மனிதன் இருக்கிறதை தாவீது இங்கே குறிப்பிடுகிறத பார்க்கிறோம். அதே போல எசேயா தீர்க்கதரிசன புத்தகம் 49ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கூட பார்க்கும் பொழுது அதற்கு நான் விரதமாய் உழைக்கிறேன், வீரும் உயர்த்தமுமாய் என் வேலையை செலவழிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் தன்னுடைய வாழ்க்கையில விரதமான ஒரு உழைப்பு,
வீணாய் போகிறதான பலனை அவர் செலவழித்துக் கொண்டிருக்கிற ஒரு நிலைமையை பார்க்கிறான். அதே வசனத்தில் அவன் இறுதியாக சொல்லும்போது சொல்கிறான், என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது. அப்படியே ஒரு புறத்துல அவருடைய ஒரு நம்பிக்கையை நாம் பார்க்கும் பொழுது, ஒரு புறத்துல நான் உழைக்கிறது விரதாவா அல்லது என் பலனை நான் வீணா செலவழிக்கிறேனா என்கிற கேள்வி அவனுக்கு இருந்தாலும் கூட அவன் என்ன நம்பிக்கை உள்ளவனா என்று சொன்னால், என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொல்லி அந்த விருதாவாக காரியம் நடத்தில தேவன் தன்னுடைய வாழ்க்கையில பலனாய் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதை இந்த ஏசாயா குறிப்பிடுகிறத பார்க்கிறோம். அதே போல நம்ம சங்கீதம் 127வது சங்கீதத்துல 1 முதல் 3 வசனங்கள் வரையில நாம் பார்க்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம், ஒரு மனிதன் வீடை கட்டுகிறார். கட்டுகிறவருடைய பிரயாசம் விரதா என்றும், காவலாளர்கள் விழித்திருக்கிறது விரதா என்றும், வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விரதா என்றும், இங்க எல்லா காரியங்களும் விரதா விரதா என்கிற ஒரு நிலைமையில இங்க சங்கீதக்காரர்கள் குறிப்பிடுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் இந்த சூழ்நிலைகள், இன்றைய காலகட்டங்கள் வேதம் நமக்கு கொடுக்கிறதான எச்சரிப்பின் காரியங்களை ஒருவேளை நாம் பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் அல்லது கிறிஸ்தவர்களாகிய நாம் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள், அநேக காரியங்கள் வேறும் விரதாவுமான காரியங்களுக்கே நம் வாழ்க்கையை செலவு பண்ணி கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த அருமையான கொரோனா கால காரியங்கள் என்கிறது நம்ம எல்லாரும் குடும்பமா இருக்க செய்து நாம் அமர்ந்திருக்கும்படியான ஒரு நிலையை தேசம் நமக்கு கட்டளையிட்டு இருந்தாலும் மனிதன் என்கிறவன் வீணாகவே சுற்றி திரிகிறான், வீணாகவே பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறான், வீணான காரியங்களிலே தலையிட்டுக் கொண்டிருக்கிறான். இதை நாம் முன்னையாக சிந்திக்கவில்லை என்று சொன்னால் தேசம் நம்ம எதை எச்சரித்துக் கொண்டிருக்கிறபடி ஏற்பட்டிருக்கிற விளைவுகளை விட அதிகமான விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டி வரும். ஆகினால் தயவு செய்து பிரியமானவர்களே, யாரெல்லாம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு வீணான விரதமான காரியங்களை நாம் செய்யாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமானது. ஒருவேளை அப்படி எதையாவது நான் வீண் அடித்து விடுவேனானால், விரதமாக போய்விடுமானால், மறுபடியும் அதை நாம் பெற்றுக்கொள்வது என்பது ரொம்ப கடினமான காரியம். அது ஒருவேளை அணை கடந்த வெள்ளம் அணை விட்டு கடந்து போய்விடுமானால் அதன் பிறகு அந்த வெள்ளத்தை திருப்பி கொண்டு வருவது எப்படி கூடாத ஒரு காரியமோ அப்படிதான் இன்னைக்கு நடக்கிற காரியங்களில நாம் வீணாய் விரதமாக்கி கொண்டிருக்கிற காரியங்கள் என்கிறது மிகவும் நம்மை நஷ்டத்துக்கும் கஷ்டங்களுக்கும் பெரிய இழப்புகளுக்கும் கொண்டு போய்விடும். அதனால் நமக்கு கொடுக்கப்பட்ட தருணங்களை, நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில எதை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை வீணாக்காமல் விரதமாக்காமல் நாம் வாழ வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. பொதுவாக நாம் பார்க்கும் பொழுது இதை நாம் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு காரியத்திலே எப்பொழுதும் வீணான காரியங்களுக்குள்ளாகவே விரதமான காரியங்களுக்குள்ளாகவே உலகம் செல்கிறது. அது எது என்று சொன்னால் மனிதன் அதிகமாய் விரதமாக்குறது சிந்தனை தான். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில நாம் செயல்படுகிறதை விட, நாம் வாழ்க்கையில் காரியங்களை செய்கிறதை விட, நாம் நினைக்கிற நினைவுகள் என்கிறது, நம்முடைய சிந்தனைகள் என்கிறது ஒருவேளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நான் வேலை செய்கிறது 1 மணி நேரம் சொன்னா நான் சிந்திக்கிற எத்தனையோ மணி நேரங்கள் என் சிந்தனைகளை சிந்திக்கிறது நல்ல காரியம் தான். ஆனா வீணான சிந்தனைகள் என்கிறது வருத்தமான ஒரு நிலைமைக்குள்ளாக நம்மை கொண்டு போய்விடும். அதனால் முதலாவது வீணானது விரதமானது எது சொன்னால் மனிதன் சிந்திக்கிற சிந்தனை. ரோமரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாதவருடைய இருதயம் இருள் அடைந்தது. கவனித்துக் கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளை, உண்மையாகவே இன்றைய காலகட்டத்தில் எனக்கு கிறிஸ்துவ மக்களுடைய வாழ்க்கை என்கிறது, இந்த நாள் என்கிறது இது நம்முடைய நாளே கிடையாது, இது கர்த்தருடைய நாள். இந்த கர்த்தருடைய நாளிலே விசேஷமா நாம் பார்க்கும் பொழுது நாம் எப்பேற்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறோம் சொன்னால், சிந்தனைகளை நாம் கடவுளுடைய சமூகத்தில் நாம் தேவனுக்கு அர்ப்பணிக்கணும். அவருடைய சிந்தையிலே நாம் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். ஆண்டுடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டியதும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டியதும், ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையை கட்டளை நம்ம தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது இங்க வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனை என்ன பண்ணவில்லை, தேவன் என்று அறிந்து
நினைக்கிறபடி வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனா இன்றைக்கு நாம் நினைக்கிறபடி நம்முடைய சிந்தனைகளின்படி வாழ எனக்கு அழைப்பு கொடுக்கவில்லை, அல்லது என் சிந்தனைப்படி வாழ்வதற்கு நான் கிறிஸ்துவனாகவில்லை. கிறிஸ்து இயேசுவின் இந்த சிந்தனை எனக்குள் வர வேண்டும். அந்த கிறிஸ்து இயேசுடைய சிந்தையை தான் பேதுரு சொல்லும் பொழுது, கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையே உங்களுக்கு ஆயுதமா இருக்க கடவுள் என்று சொல்லுகிறார். ஏன் சொன்னால் இன்னைக்கு அநேக மக்கள் இன்னைக்கு வேனடித்துக் கொண்டிருக்கிற காரியங்களுக்கும் வரதான ஒரு காரியங்களுக்கும் முக்கியமாக துணை போகிறதே சொன்னால் சிந்தனை. இந்த சிந்தனையை எந்த மனிதன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருகிறானோ, இந்த சிந்தனையை எப்பொழுது ஒரு மனிதன் தேவ வணக்கத்துக்கும் மகிமைக்கு நேராக கொண்டு வருகிறானோ, அந்த மனிதன் என்கிறவன் தன் வாழ்க்கையை வேரடிக்கவில்லை, அவன் வாழ்க்கையில விசேஷமான ஒரு மனிதனாக மாறுகிறான். நீங்க எந்த மனிதனுடைய வரலாற்றையும் பாருங்க, ஒருவேளை உயரிய பதவிகளில் இருக்கிற உலகத்தை ஆண்ட பெரிய பராக்கிரம் படைத்த மனிதர்களா இருக்கலாம், அல்லது அறிவாளிகளா ஞானிகளா இருந்து உலகத்தில் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த விஞ்ஞானிகளா இருக்கலாம், அல்லது யாரா இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நீங்க உண்மையாக பார்க்க சொன்னால், அந்த வளர்ச்சிக்கும் அந்த விசேஷித்த காரியத்துக்கு சொன்னால் அவருடைய சிந்தனையில அவர்கள் இருந்த கட்டுப்பாட்டு தன்மை, அவருடைய சிந்தனையில அவர்கள் செயல்பட்ட விதம் என்கிறது அந்த சிந்தனை அவர்களை வீணானதுக்கு கொண்டு போகவில்லை, சரியானதுக்கு கொண்டு. இன்னைக்கு பிரியமான தேவனுடைய நீ ஒருவேளை ஆலயத்திற்கு வராம வீடுகள் இருக்கலாம், அல்லது அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நீங்க வீணாகவும் வரதாகவும் வாழ்க்கை பொறுப்பிருக்கு. உண்மையாக இந்த ஆராதனையில யாரெல்லாம் ஆராதனைக்கு நேராக உங்களை ஒப்புக் கொடுக்கவில்லையோ, நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க மகிமைப்படுத்தாமல் இருக்கிறீர்களோ, நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு மனிதர்கள் என்று சொன்னால் உங்கள் சிந்தனையில நீங்கள் வீரரான மனிதர்கள். ஒரு வீரரான மனிதர்கள் எங்கோ இருக்கிறவர்கள் அல்ல. இன்னைக்கு திருச்சபையில ஆராதிக்க முடியாதவர்கள், ஆண்டவரை தொழுது கொள்ள முடியாத நிலையில இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிற அநேக மக்களுடைய வாழ்க்கை என்கிறது வீணாகவும் வரதாகவும் இருக்கிறது. இந்த செய்தி கேட்கிற கடவுளுடைய பிள்ளைகள் தயவுசெய்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் வீணான காரியங்களுக்குள்ள போக வேண்டாம், விரதமான காரியங்களுக்குள்ள நம்முடைய வாழ்க்கையை நாம் செலவழிக்க வேண்டாம். நாம் செலவு பண்ணுகிற ஒவ்வொரு இமைப்பொழுதும் ஒவ்வொரு நிமிடமும் காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க. அந்த பொன் போன்றது போல உங்களுடைய வாழ்க்கையில மாற வேண்டும் சொன்னால், நீங்கள் முதலாவது விரயமாக்காமல் விரதவாக்கம் காத்துக்கொள்ள வேண்டியது எது சொன்னால் சிந்தனை. அதனால்தான் இந்த ரோமருக்கு பவுல் எழுதும் பொழுது கடவுள் அருமையான ஒரு செய்தியை எங்களுக்கு கொண்டு வருகிறார். ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு அவருடைய இறையின் செய்தி. இந்த செய்தியில் அவர் சொல்லும் பொழுது முதலாவது கடவுளை விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பான் என்ற ஒரு செய்திக்கு அடுத்தது தேவனை அறிய வேண்டியதுக்கு நேராக சொல்கிறார். தேவனை ஒரு மனிதன் அறிந்து விட்டால், கடவுளை அறிகிறதுக்கு தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தி விட்டார் என்று சொன்னால், கடவுளை அறிந்த மனிதன், கடவுள் தன்னை வெளிப்படுத்தின மனிதன் ஒரு நாளும் சிந்தனையில வேணனா இருக்க மாட்டான். அவன் கடவுளை தொழுது கொள்கிற, கடவுளை மகிமைப்படுத்துகிற மனிதனாக இருப்பார். யாராவது கடவுளை மகிமைப்படுத்தாமல் தொழுது கொள்ளாமல் இருப்பான். ஆனால் அவன் ஏன் அப்படி செய்கிறான் சொன்னால், அவனை சிந்தனை அவனை வீணனாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. நிறைய நேரங்கள் நம்மளே சொல்லுவான், உனக்கு நினைப்பு குழப்ப கிடைக்கலாம். நிறைய நேரங்கள் நம்முடைய நினைப்புகள் இருக்கிறது, நம்முடைய நினைவுகள் இருக்கிறது சரியான விதத்தில் இல்லாததுனால வாழ்க்கையை வீணடிக்கிறவர்கள், தற்கொலைக்கு போகிறவர்கள், வாழ்க்கையை இழந்து போகிறவர்கள் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள். காரணம் என்ன சொன்னால், வாழ்க்கையில வீணாகிறது, விரதாகிறது சிந்தனை. அதனால நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள் உடையவர்களாக நாம் இல்லை என்று சொன்னால் அது பெரிய ஆபத்துக்கு நேராக நம்மை கொண்டு போய்விடும். அதனால சிந்தனை என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். 2 கொரிந்தியருக்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 19 வரையில நாம் அப்படி பார்க்கலாம். 2 கொரிந்தியர். உங்கள் ஊர் வழியாய் மக்கதோனியா நாட்டுக்கு போகவும், மக்கதோனியாவை விட்டு மறுபடியும் உங்களிடத்திற்கு வரவும், உங்களால் யூதேயா தேசத்துக்கு வழிவிட்டு அனுப்பப்படவும் யோசனையாய் இருந்தது. பவுல் ஒரு அருமையான திட்டம் எடுக்கிறார். கொரிந்திய மக்களுக்கு இந்த கடிதத்தை எழுதும் பொழுது உங்கள் ஊர் வழியாக தான் எங்க போக போகிறேன், மக்கதோனியாவுக்கு போக போகிறேன். மாத்திரமல்ல, மறுபடியும் நான் உங்களிடத்தில் இருந்து யூதேயாவுக்கு என்ன பண்ண போகிறேன், போக போகிறேன். இதை நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். எப்படியாவது நான் இந்த கொரிந்திய மக்களை சந்தித்து மக்கதோனியாவிலிருந்து நான் யூதேயாவுக்கும் போக வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் சொல்லிட்டு 17 சொல்லுகிறார்.
இப்படி நான் யோசித்தது வீணாக யோசித்தேனோ அல்லது ஆம் ஆம் என்றும் அல்ல அல்ல என்றும் என்னிடத்தில் இருக்கத்தக்கதாக நான் யோசிக்கிறவர்களை மாம்சத்தின்படி யோசிக்கிறேனோ. நல்ல பாருங்க, எந்த அளவுக்கு அவருடைய யோசனையில கூட அவர் சிந்தனையில கூட சிதறாத மனிதனாக இருந்தார். ஏன் அந்த 13 கடிதங்கள் அவரால் இந்த வேதத்தில் எழுத முடிந்தது? மிகப்பெரிய ஒரு மனிதனாக, இந்த வேதத்தில் சிறப்பான ஒரு வல்லுநனாக, வேத அறிஞராக, பயபக்திக்கு ஒரு சாட்சியுள்ள மனிதனாக, வேத ரகசியங்கள் எல்லாம் தெளிவுபடுத்துகிற ஒரு மனிதனாக இந்த பவுல் மாறின சொன்னால் அவர் சிந்தனைகளை யோசனைகளையும் திட்டமிட்டது. இப்படிதான் நடக்க வேண்டும் என்று சொல்லி அதை அவன் திட்டமிட்டு செயல்படுகிறான். ஒரு பக்கத்தில் அந்த சிந்தனையில ஆமா இல்ல, அந்த சூழ்நிலைக்கு என்ன கிடையாது, இடமே கிடையாது. ஆமானா ஆமாதான், இல்லையா இல்லதான். இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை உடையவராய் அங்க அவர் செயல்படுகிறதை நான் பார்க்கிறோம். அதுல 17வது வசனத்துல வாசிக்கும் பொழுது என்னாலும் இப்படி நான் யோசித்தேன் வீணாய் யோசித்தேனோ அல்லது ஆம் ஆம் என்கிறதும் அல்ல அல்ல என்கிறதும் என்னிடத்தில் இருக்கத்தக்கதாக நான் யோசிக்கிறவர்களை மாம்சத்தின்படி யோசிக்கிறேனோ. பார்க்கிறீங்க, அவர் மாம்சத்தின்படி அதை யோசிக்கவில்லை என்பதையும் 19 நாம் பார்க்கும் பொழுது சில்வானாவினாலும் தீமோத்தேயுவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். இயேசுனால் அவருடைய வார்த்தையில இயேசு கிறிஸ்துவ பற்றி பிரசங்கத்தில் கூட யோசித்து இது இருக்கலாம் இது இல்லை என்பதற்கு என்ன கிடையாது, இடமே இல்லை. நான் சொல்லுவேன் சொன்னால் ஆமா இல்லைன்னா இல்லை. அப்படியானால் இப்படி தன்னுடைய சிந்தனையில தன்னுடைய யோசனையில அவர் சரியா செயல்படுகிறாராக இருந்தபடினாலே அவருடைய சிந்தனைகள் என்ன ஆகவில்லை, வீணாகவில்லை. இன்னைக்கு பெரும்பாலான பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், அவருடைய சிந்தனைகள் என்கிறத நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அந்த அளவுக்கு வீணான சிந்தனைகள், வீணான கற்பனைகள். இன்னைக்கு சில பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கீழ்ப்படியாமலோ கட்டுப்பாடு இல்லாமலோ சில பிள்ளைகள் வாழ்ந்ததுக்கு என்ன காரணம் சொன்னால் அவருடைய சிந்தனைகளை அவர்கள் அடக்க தெரியாதவர்கள், அவர் சிந்தனைகளை சரி பண்ணாதவர்கள், அல்லது அவர் சிந்தனை என்ன சிந்திக்கிறார்களோ அப்படியே போகக்கூடியவர். அது நல்லது கெட்டது என்பதை அவர் திட்டமிட தெரியாதவர்களாக இருந்தபடினால் இன்னைக்கு அநேகருடைய சிந்தனைகள் இருக்கிறது வீணான நிலைமைக்கு நேராக போய் கொண்டிருக்கிறது. சங்கீதம் 2:1 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:25 நாம் பார்க்கும் பொழுது விசேஷமா சங்கீதம் 2 அந்த சங்கீத பகுதியை தான் இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கையில பேதுரு இங்கே குறிப்பிடுவது சொல்கிறார். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே. பாருங்கள், இங்கே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை சங்கீதத்தில் சொல்லப்பட்ட சங்கீதக்காரனுடைய அந்த தீர்க்க தரிசன பகுதியை இப்பொழுது அப்போஸ்தலர்கள் இங்கே சொல்லப்படுது. என்ன காரியத்தை சொன்னார்? ஜனங்கள் எல்லாம் கூட்டம் கூடினான், ஜனங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழுதினான், அவருடைய கட்டுகளை நாம் அறுத்து போடுவோம் என்று சொன்னான். அவருக்கு விரோதமாக எழுப்பி அவர்கள் விசேஷமா தடுக்கிற ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் என்ன சொன்னால் அவருடைய வாழ்க்கையில ஜனங்கள் விருதா காரியத்தை என்ன பண்ணார்கள், அவங்க சிந்தித்த காரியம் ஒரு புறத்துல நல்ல காரியமே. ஏன் சொன்னால் ஒரு பெரிய வீணாக்குதல், விரயமாக்குதல் எங்கே நடந்தது சொன்னால் எப்பொழுது யூதர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்பி அவருடைய கட்டுகளை அறுத்து போடுவோம், அவரை விட்டு நம்மை அகற்றுவோம் என்று சொல்லி எழுதினார்களோ அந்த ஒரு காரியத்தை போல ஒரு வீணாக்கின காரியம் விரோதமாக்கிறது வேற எதுவும் இல்லை. நாடுக்கு பிரியமான தேவ ஜனங்களே, உண்மையாக நம்முடைய யோசனைகளை நாம் சில நேரங்களில் யோசிக்கலாம். நான் நல்லா யோசிப்பேன், நான் நல்லா சிந்திப்பேன், நான் யோசித்தேன்னா சரியா இருக்கும். இப்படி வாழ்கிற மனிதர்கள் கூட இருக்கிறார்கள். ஆனால் அதனுடைய சுய மாம்சத்தில் சிந்திக்கிற சிந்தனைகள், கிறிஸ்துவுக்குள்ளான சிந்தனைகள், ஆவிக்குரிய ஒரு சிந்தனைகளை நீங்கள் நடப்பீர்கள் சொன்னால் அது உண்மையாகவே ஆவிக்குரிய காரியமாக இருக்கும். அது கடவுளுக்கு விரோதமாக தான் ஒருபோதும் இருக்காது. அப்பேற்பட்ட சிந்தை உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டியது அவசியமானது. இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகிறேன், பாவியுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார், அவர்கள் அவரை சிலுவையில் அறைய போகிறார்கள் என்கிற இந்த நிகழ்ச்சியை பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அவருடைய பாடங்களை பற்றி அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த செய்தியை கேட்ட பேதுரு
என்று பதில் செய்கிறார். பாருங்க 23. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். பாருங்க, பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே என்ற அளவுக்கு, ஏன்னா அவன் தவறு செய்து விட்டான். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போக கூடாது, பாட அனுபவிக்க கூடாது, சிலுவையில் அறையப்படுகிறதே அவன் விரும்பவில்லை. ஆனால் அது எப்பேற்பட்ட ஒரு குற்றமாக ஆண்டவர் ஏற்றுன்னு சொன்னால், நீ யோசிக்கிறது மாம்சத்தின்படி யோசிக்கிறார். நான் சொல்லுகிற யோசனை ஆவியின்படி தேவ யோசனையை சொல்லுகிறேன். தேவனுடைய சித்தத்தை பற்றி நான் பேசுகிறேன். ஆனால் உனக்குள்ள தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக செயல்படுகிற மாம்ச சிந்தை இருக்கிறது. அதனால நீ மாம்ச சிந்தை உள்ளவனா இருக்கிறபடினாலே, மாம்சத்தின்படி நீ சிந்திக்கிறவனா இருக்கிறபடினாலே நீ பிசாசா இருக்கிறாய், எனக்கு அப்பால போ என்று சொல்லி ஆண்டவர் அவனை கடிந்து கொள்கிற ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர்ல 10ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி வெளி தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களா? தன்னை கிறிஸ்துவுக்குரியவன் என்று நம்பினார். ஒருவன் தன்னை கிறிஸ்துவுக்குரியவன் என்று நம்பினார். தான் கிறிஸ்துவுக்குரியவனாய் இருக்கிறது போல கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று அவன் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று தன்னில் தானே சிந்திக்க கடவன். சொன்னால் பவுல் அப்போஸ்தலன் இங்கே மற்றவர்கள் அவர்களை கிறிஸ்தவர்களாய் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலைமையில அவர்கள் இருக்கும் பொழுது என்ன காரியத்தை அவர்கள் சொல்லுகிறார் சொன்னால், நீங்க யாராவது பார்த்தீங்கன்னா வெளித்தோற்றத்தின்படி பார்க்காது, கிறிஸ்துவுக்குரிய வாழ்க்கையில பாருங்க. நீங்க கிறிஸ்துவுக்குரியவர்களா இருக்கிறீர்கள் சொன்னால், நாங்களும் கிறிஸ்துவுக்குரியவர்கள் தான் என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். எப்பொழுது உங்களால் இதை அறிந்து கொள்ள முடியும் சொன்னால், மாம்சத்தின்படி சிந்திக்கும் பொழுதல்ல, நீங்க கிறிஸ்துவுக்குரியவர்களா வாழும் பொழுதுதான் நாங்க யார் என்பது உங்களுக்கு தெரியும். அப்படியான அந்த நாள் நம்முடைய சிந்தனைகள் என்கிறதை தயவு செய்து சரிபடுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் சிந்தனைகள் வீணாக வேண்டாம். உங்கள் சிந்தனையில நீங்கள் வீணார்களாக மாறாதீர்கள். உங்கள் சிந்தனைகள் ஒருபோதும் உங்களை வீணான நிலைமைக்குள்ள கொண்டு போக வேண்டாம். நீங்க நல்ல மனிதர்களாக, நல்ல கிறிஸ்தவர்களாக, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் அடிப்படையோடு நீங்க வாழ வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நீங்க அமைக்க வேண்டியது உங்க சிந்தனை தான். எந்த ஒரு மனிதன் சிந்தனையில சரியா இருக்கிறானோ அவனுக்கு வந்து சரியான மனிதனாக இருக்குது. அதுதான் அந்த சிந்தனை இருக்கிறது எதற்கு வீணாய் இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். ரோமரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை கூட பாருங்க. 8:5 அந்தியம் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்கு உரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். ஏன்னா நீ உலகத்துல மனிதன் மிகப்பெரிய ஒரு போட்டி நம்ம சரீரத்துக்குள்ளாவே நடக்குது. ஒண்ணு சரீரத்தின்படி நடக்கிறதா இல்ல ஆவியின்படி நடக்கிறதா? இந்த ரெண்டும் ஒன்று கொண்டு எப்பவுமே போராட்டமான ஒரு வாழ்க்கையை அது நமக்குள்ள போராடி கொண்டே இருக்கு. பெரும்பாலான மக்கள் இருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலைமையில இப்படி போறதா அப்படி போறதா, இதை செய்யறதா அதை செய்யறதா, இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் அவர்களை நெருக்கும் பொழுது பெரும்பாலும் மனிதர்கள் எப்படிப்பட்டவங்களா மாறுகிறான்னு சொன்னா மாம்சத்துக்குரிய வழியில போயிடும். காரணம் என்ன சொன்னால் அவர்களுக்கு என்ன இருக்குதுன்னு அர்த்தம், மாம்ச சிந்தை இருக்கு. செய்தி கேட்கிறதையுடைய பிள்ளையே, இன்னைக்கு வீணடிக்கக்கூடிய மாம்ச சிந்தை உனக்கு இருக்குமானா நீ வீணராக வாழ்ந்து கொண்டு நிலைமையில எப்படி சொன்னால் உன் நிலைமை மாறி வீணான நிலைமையிலிருந்து வீணாக்குற நிலைமையிலிருந்து நீ மாறவே சொன்னால் உன் சிந்தையை சரியானதா மாற்றிக்கொள்ள, அல்லது உன் சிந்தையை மாம்ச சிந்தையிலிருந்து தேவ சிந்தை ஆவிக்குரிய சிந்தைக்குள்ள மாற்றிக்கொள்ள சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில நடக்கிறது வீணாகாது, விதலாகாது, சரியானதாக. இரண்டாவது ஒரு காரியத்துக்கு நாம் போகலாம். வாசித்த 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 2வது வசனம். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கைக்கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. இரண்டாவது ஒரு மனிதன் விசுவாசத்துல
விரதமான நிலைமைக்கு போகிறான். ஏன்னா விசுவாசம் என்பது தான் உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசத்தினால் தான் உலகத்தை ஜெயித்தார்கள். சிங்கங்கள் வாய்களை கட்டினார்கள், பலன் கொண்டார்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் எல்லாம் அவங்களை செய்ய வச்சது சொன்னால் விசுவாசம். ஆனால் அந்த விசுவாசம் என்பது இப்போது வீணடிக்கிற நிலைமையில், அல்லது விசுவாசம் என்பது விரதமாக்குற நிலைமையில இப்பொழுது இருக்கிறது. இந்த செய்தி கேட்கிறவங்க நீங்க யாரா இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், கிறிஸ்தவர்கள் என்கிறவர்கள் என்னைக்கு செய்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய தவறை நான் ஒரு தேவ சமூகத்தில் சொல்லுகிறேன். உங்களுடைய விசுவாசங்களை அநேகர் வீணாக்குகிறீர்கள். விசுவாசங்களை அநேகர் விரதமாக்கி கொண்டிருக்கிறீர்கள். காரணம் என்ன சொன்னால், இங்க பேதுரு சொல்லும்போது சொல்கிறார், எப்படி நாங்கள் விசுவாசத்தை விரதமாக்குகிறோம் என்கிற கேள்வி ஒருவேளை அவருக்கு ஏற்பட்டிருக்கலாம். அதனால தான் சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன பிரசங்கித்தனோ பிரசங்கித்த பிரகாரம் நீங்க அதை நடக்கல, அது பிரசங்கித்த பிரகாரமா ஏற்றுக்கொள்ளல. அது பிரசங்கித்தது ஒரு மாதிரி இருக்கிறது, நீங்க நடக்கணும் வேற மாதிரி. இதுதான் இன்னைக்கு ஏற்படுகிற சபையில மிகப்பெரிய ஒரு தாக்கத்துக்கும், சபையினுடைய ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கும், சபையில் வருகிற குழப்பங்களுக்கும் காரணம் என்ன சொன்னால், அநேகருடைய விசுவாசம் இன்னைக்கு வீணானதாக விரதமாக மாறுகிறது சொன்னால், பிரசங்கிக்கப்பட்ட நோக்கத்தை அவங்க தெரிஞ்சுக்கிறது, பிரசங்கிக்கப்பட்ட பிரகாரத்தை அவர்கள் அறியாம அவன் விருப்பத்துக்கு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிடுவான், அவன் விருப்பத்தின்படி அதை அவர்கள் வியாபாரம் பண்ணிவிடுவான். ஆனா பிரசங்கித்தது இதுக்குதான் சொல்லுகிறது அவங்களால என்ன பண்ண முடியாது, அறியாதவர்களா இருக்கிறதுனால அவர்களுக்குள் இருக்கிற விசுவாசம் இருக்கிறது வீணாய் விரதாவாக போய் கொண்டிருந்தது. எப்படி போகிறது பாருங்க. இங்க சொல்றாரு, நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமா நீங்க கை கொண்டு இருந்தா நீங்க ரட்சிக்கப்பட்டிருப்பீர்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். ஆனா ஏன் நீங்க ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னால், ஏன் உங்க விசுவாசம் விரதமா போகிறது சொன்னால், நான் பிரசங்கித்த முதல்ல நீங்க ஏற்றுக்கொள்ளல, நான் பிரசங்கித்ததை நீங்க ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததுனால உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் தான் இது போல வேறாகி கொண்டு இருக்கிறது. ஏன்னா இந்த கொரிந்திய புத்தகத்தில் பார்க்கும் பொழுது கொரிந்திய மக்களுடைய வாழ்க்கை என்பது மிகவும் உலகத்தோடு கூட ஒன்றி போன ஒரு வாழ்க்கை. உலகத்தாரை அப்படியே பார்க்கலாம். உலகத்தோடைய செயல்பாடுகள் எல்லாம் எங்க இருந்து சொன்னால், அவருடைய கிரியைகள் சொன்னா கொரிந்திய மக்கள் இருந்தது. அதனால ஒவ்வொரு பாவத்தையும் அவர் ஒவ்வொரு அதிகாரத்திலும் குறிப்பிடுகிறார். அஞ்ஞானிகளுக்கு கூட இல்லாம, உலகத்திலும் கூட இல்லாத பாவம் கொரிந்திய மக்களாகி கொடுத்தது. ஏன் இப்படிப்பட்டவங்களா மாறிட்டீங்க? ஏன் இப்படிப்பட்ட பாவங்களை நீங்க செய்றீங்க? உலகத்தாரோட நீங்க மோசமானவங்களா இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் எப்படி உங்களுக்குள்ள வந்தது? நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலையா? நீங்க கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவில்லையா? கிறிஸ்துவ விசுவாசிக்கல சொன்னா ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள், அறிந்திருக்கிறார்கள். பிரசங்கித்த பிரசங்கத்தை அவங்க என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால அநேக காரியங்களில அவர்கள் மறுப்பு தெரிவிக்கிறவர்களாக, எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்களாக, பவுல் பிரசங்கித்த அந்த பிரசங்கத்தை அநேக நேரங்களில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக அவர் இருந்தபடினால என்ன ஒரு ஆபத்தில் அவங்க போய் கொண்டு இருக்கிறார்கள் அந்த பவுல் சுட்டி காண்பிக்கிறார் சொன்னால், நீங்க என் பிரசங்கத்தை கேட்காதனால, நான் பிரசங்கித்த பிரகாரம் நீங்க நடக்காதபடினால உங்களுடைய விசுவாசம் உதாரணமான நிலைமையில போகிறது. உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் வீணடித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், நமக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசம் எப்படி வந்தது? எதனால வந்தது? சத்தியத்தினால இல்ல. நான் பார்க்கிறோம், விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும் என்று சொல்லுது. அப்படின்னா இவர்கள் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய பிரசங்கத்துல அவர்கள் என்ன பண்ணல, கவனத்தை செலுத்தல, அதை ஏற்றுக்கொள்ளல, கை கொள்ளல. ஆகினால பிரசங்கத்துல வர வேண்டிய விசுவாசம் என்ன பண்ணி போடுது இல்ல. ஏன்னா ஒரு செய்தி ஒரு மனிதன் கேட்கிறான்னு சொன்னால், அந்த செய்தியில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு காரியம் சொன்னால், கேட்கும் பொழுது கேட்கிற மனிதர்களுக்கு அதை எதை கொடுக்கணும், விசுவாசத்தை கொடுக்கணும். அதற்காக ஆண்டவர் அற்புதங்களை செய்யும் பொழுது கூட ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவருக்கு உண்டு என்று கண்ட பிறகுதான் அற்புதங்களை நடைபெற்றது. இயேசு கிறிஸ்து செய்கிற ஒவ்வொரு அற்புதத்திலும் என்ன எதிர்பார்த்தார் சொன்னால், நீ விசுவாசிக்கிறான்னு எதிர்பார்த்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் காரியத்தை செய்ய அவரால் கூடும். ஆனால் அதை கேட்ட விசுவாசம் இருக்கு. ஏன்னா செய்தி கேட்ட விசுவாசம், செய்தியின்படி விசுவாசிக்கிற விசுவாசம். இந்த விசுவாசம் இல்லாதவர்களா இருந்து கொண்டிருக்கிறபடினால பிரசங்கம் என்கிறது எப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவங்க போய்கொண்டு சொன்னா விரதவாகி கொண்டிருந்தது. நான் அநேக நேரங்களிலே உங்க அறையில இந்த டைரியெல்லாம் நான் அடக்கி வச்சிருக்கிறேன். அங்க இருக்கிற நிறைய கிறிஸ்துவ புத்தகங்கள் எல்லாம் இருக்கிறது. அவெல்லாம் நான் திரும்ப பார்ப்பேன். அவெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பிரசங்கித்த வார்த்தைகள், அநேக இடத்துல பிரசங்கித்த கடவுளை வார்த்தைகள் நான் பார்ப்பேன். ஆயிரக்கணக்கான கடவுளை வார்த்தைகளை உங்களோட
பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எத்தனை வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது, எத்தனை நடந்தது, ஏன் அநேக காரியங்கள் இவ்வளவு ஒரு அருமையான வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரே, இவ்வளவு செய்தியை கடவுள் நமக்கு பிரசங்கித்திருக்கிறாரே, ஏன் காரியம் நடக்கல என்கிற கேள்வி எனக்குள்ள வருகிறது. பிரசங்கித்த பிரகாரம் இன்னும் விசுவாசிக்க கற்றுக்கொள்ளவில்லை. பிரசங்கத்துக்கு இன்னும் கீழ்ப்படியாத நிலைமைகள், இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் என்கிறது. கடவுளுடைய வார்த்தையை நாம் வீணடிக்கிறோம். கடவுளுடைய வார்த்தையை வீணடிக்கிறதை விட ஒரு ஆபத்தான எவ்வளவு வேதனைக்குரிய காரியம். ஒரு மனுஷனை பார்த்து சொன்னா, என் வார்த்தையை நீ மீறினா அவ்வளவுதான் சொல்லுவானா, என் வார்த்தையை மீறினால்தான் அவனுக்கு இந்த கஷ்டம் சொல்லுவானா? அதை விட தேவனுடைய வார்த்தையை மீறுகிறது, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறது எவ்வளவு பெரிய இழப்பு, எவ்வளவு பெரிய கஷ்டம், எவ்வளவு பெரிய ஆபத்தான சூழ்நிலை. அதுதான் இங்க சொல்லுகிறார், நான் பிரசங்கித்த பிரகாரம் நீங்கள் கை கொள்ளாதனால ரட்சிக்கப்படவில்லை, அல்லது பிரசங்கித்தபடி நீங்க என்ன பண்ணவில்லை, நடக்கவில்லை. அதை 1:15 11 ஆகையால் நானாகிலும் அவர்களாகிலும் இப்படி பிரசங்கித்து வருகிறோம், நீங்கள் இப்படியே விசுவாசித்தீர்கள். 11 சொல்கிறார், நானாகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம், நீங்கள் என்ன பண்ணிக்கிறீர்கள், இப்படியே விசுவாசிக்கிறீர்கள். கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரில் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? அடுத்த வசனத்தை நான் பார்க்கும் பொழுது 14 சொல்றார், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. அப்படியே ஒரு புறத்தில் அவர்கள் விசுவாசிக்கிறவளா இருந்தார்கள், சிலதை அவர்களால் என்ன பண்ண முடியல, விசுவாசிக்க முடியவில்லை. அல்லது இவங்க விசுவாசிக்கும்படியாக ஏதோ ஒரு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறாரே இந்த அதிகாரத்துல, இயேசு உயிர்த்தெழுதலை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை பற்றி பவுல் பிரசங்கிக்கும் பொழுது ஜனங்கள் எப்பேற்பட்ட நிலையில இருக்கிறாங்க, அந்த உயிர்த்தெழுதல் எப்போ நடந்து போச்சு, உயிர்த்தெழுதல் என்கிறத பத்தி இப்ப பேசிட்டு அதெல்லாம் முடிஞ்சு போற ஒரு கதைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா உயிர்த்தெழுதல் இன்னும் நடக்கிற ஒரு காரியமாக இருக்கு. அந்த உயிர்த்தெழுதலுக்காக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த ஒரு காரியத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில பிரசங்கிக்கிற பிரசங்கத்தை என்ன பண்ணி கொண்டிருந்தார்கள், வீணாக்கி கொண்டிருந்தார்கள். இந்த செய்தி கேட்கிற கடவுளுடைய பிள்ளைகளை எத்தனை பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம், எத்தனை கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம், எத்தனை கடவுளுடைய வார்த்தைகள் கேட்டவர்கள் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம். நாம் கேட்ட சத்தியங்கள் எல்லாம் இன்னைக்கு நடந்திருக்கணும்னா, வாக்குதத்தங்கள் எல்லாம் நிறைவேறிருக்குன்னா நம்ம போல எவனுமே இருக்க முடியாது. நம்ம போல ஆசீர்வதிக்கப்பட்டவன், நம்ம போல ஒரு மகிமையான ஒரு அனுபவத்துக்குள்ள இருக்கிற வேற எவனுமே இருக்க முடியாது. ஆனா அவ்வளவு பெரிய வாக்குதத்தங்களை, மகிமையான சத்தியங்களை நாம் கேட்டு இருந்தோம். ஏன் அவைகள் நடைபெறவில்லை? காரணம், கேட்ட பிரசங்கத்தை நான் விருதாவாக்கி கொண்டிருக்கிறேன், கேட்டதுபடி நான் நடக்காமல் இருக்கிறேன், கேட்டதில் எனக்கு விசுவாசம் இல்லாத வாழ்க்கையை நான் வாழ்ந்ததுனால என் கேட்கிற பிரசங்கள் விருதாவாக்கி கொண்டிருக்கிறேன். ஆனால் தயவு செய்து பிரியமானவர்கள், நீங்க யார் பிரசங்கத்தை கேட்டாலும், எந்த கடவுளுடைய மனிதன் உங்களோடு கூட பேசினாலும், எந்த சத்தியத்தை நீங்கள் எப்பொழுதெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறீர்களோ, தயவு செய்து பிரசங்கிக்கிற கேட்கிற வார்த்தைகளை விசுவாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒருபோதும் கடவுளுடைய வார்த்தைகள் என்ன பண்ணாதீங்க, வீணாக்காதீர்கள், விரதவாக்காதீர்கள். ஏன் சொன்னால், ஒரு முறை நீ கடவுளுடைய வார்த்தையை நீ விரதவாக்கி விட்டேன்னு சொன்னால், அந்த வார்த்தை மனக்குள்ளே உனக்குள்ள வேர் கொண்டு உனக்கு பலன் கொடுக்கிறது என்பது ரொம்ப அரிதான. அந்த ஒருபோதும் பிரசங்கங்கள் விரதவாக கூடாது, பிரசங்கிக்கப்பட்ட பிரகாரமே நடக்கும். பவுல் சொல்றாரா, எனக்கு நான் பிரசங்கிக்கப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று நம்பி உண்மையாக எதை பிரசங்கிக்கிறாரோ எனக்கு நடக்கிறது நம்பிக்கை கொடுக்கும். ஒருபோதும் அதை நாம் விரதவாக்க வீணடிக்கிற ஒரு நிலைமையில நாம் போய்விடக்கூடாது. கலாத்தியருக்கு சொல்லும் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்குள்ள நம்ம போகலாம். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கையுள்ளவர்களுக்கு தனிமையா விவரித்து காண்பித்தேன். கலாத்திய புஸ்தகத்தில் பவுல் அப்போஸ்தலன் மிஷனரி பயணங்களில் அவர் போய் ஊழியர்களை செய்து திரும்பி வருகிறார். திரும்பி வரும் பொழுது அந்த செய்தி இப்பொழுது போய்
அப்போஸ்தலர்கள் மத்தியில வைக்கிறார். புறஜாதிகள் மத்தியில நான் என்ன ஊழியம் செஞ்சேன், என்ன பிரசங்கித்தேன். அந்த பிரசங்கித்த அந்த பிரசங்கத்தை புறஜாதிகள் ஏற்றுக்கொள்ளல, அநேக யூதர்கள் ஏற்றுக்கொள்ளல. நான் பிரசங்கத்தை உங்ககிட்ட சொல்றேன் கேளுங்க, நான் என்ன பிரசங்கித்திருக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு விவரித்து காண்பிக்கிறார். இப்படி அவர் விவரித்து காண்பிக்கும் பொழுது 8ஆம் வசனத்தில் பாருங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கு கையளிக்கப்பட்டது என்று அவர்கள் கண்டு எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்தசேதனமுள்ளவர்களுக்கு நாங்கள் புறஜாதிகளுக்கு பிரசங்கிக்கும்படி அன்றோடி ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வல்லமை கொடுத்தார்கள். இல்ல ஒரு பத்திரம் இப்படி கூட நான் நடத்தினான், வெரி குட், இப்படிதான் நல்லா பிரசவம் பண்ணிக்கிறேன். இல்லை அவர்களை வாழ்த்தி இருக்கலாம், அல்லது அவன் பிரசவிக்கிறதுக்கு அவனை ஊக்குவித்தார், அவன் பிரசவிக்கிறதுக்கு உதவி பண்ணினான். போகும் புறஜாதிகள் மத்தியில் என்ன பண்ணலாம், இப்படியே பிரசவம் பண்ணணும், இப்படிதான் இவன் பிரசவம் பண்ணணும் என்று சொல்லி அந்த சாட்சி கொடுக்கிற அளவுக்கு, ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு எதை பிரசங்கிக்க வேண்டுமோ அதை அவர் பிரசங்கித்ததுனால அங்கே என்ன நடக்குது சொன்னால் பெரிய மாறுதல் வருகிறது. எனக்கு சில நேரங்கள் ஒரு செய்தி நாம் பிரசங்கிக்கும் பொழுது ஒருவர் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கான், இன்னொருவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கான், ஏற்றுக்கொள்ளாதவோ ஏற்றுக்கொண்டவங்க அப்படியே டைவர்ட் பண்ணணும், அப்படியே மாற்றம். நீ இப்படி நினைச்சிருக்கியா, இப்படி இல்லாது அது அப்படி. எந்த அளவுக்கு பிசாசான தந்திரமாய் பிரசங்கங்களை இன்னைக்கு குழப்புகிற, பிரசங்கங்களை டைவர்ட் பண்ணி பிரசங்கங்களை நிறைவேற்றாதபடிக்கு, பிரசங்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில பலன் கொடுக்காதபடிக்கு பிரசங்களை வீணடிக்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒரு அரசியல் நீங்க அப்படிப்பட்டவங்களா இருக்குன்னா அதுக்கு நான் காரணம் கிடையாது. ஏன் சொன்னால் விரதவாக்குற ஒரு காரியம் வீணாக்குறது எங்கே சொன்னால் அதிகமா கிறிஸ்துவ வீணாக்குறது கடவுளுடைய பிரசங்கங்கள். அநேக கிறிஸ்தவர்களை வீணாக்குறது தேவனுடைய வார்த்தைகள். அதனால முதலாவது நம்முடைய சிந்தனைகளை நாம் வீணாக்கி கொண்டிருக்கோம், இரண்டாவது நம்ம பிரசங்களை கடவுளுடைய வார்த்தைகளை என்ன பண்ணியிருக்கிறோம், வீணாக்கி கொண்டிருக்கிறோம். அதனால இப்படி அதே கலாச்சாரத்துல 4ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்து இருக்கிறேன். பாருங்க, இங்கே பவுல் பிரசங்கித்தப்போ கலாத்திய மக்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க, கர்த்தருடைய தூதனை போல அப்படியே இருக்கணும். அது மாத்திரம் இன்னும் அவருடைய செய்தியை கேட்டவங்க இவனுக்கு நம்ம கண்ணையே புடிங்கி கொடுக்கலாடா, தேவ தூதனை போலவும் இல்ல, அந்த அளவுக்கு கடவுளுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட கலாத்திய மக்கள் அந்த அளவுக்கு ஒரே வார்த்தை சொன்ன அப்படியே ஏற்றுக்கணும். அப்படிப்பட்ட மக்கள் ஆரம்பம் பண்ணினோம். அப்பேற்பட்ட மக்கள் இப்ப எப்படி மாறிட்டாங்கன்னா மாம்சத்துல போய்விட்டபடினால பவுல் பார்க்கிறாரு, இந்த கலாச்சாரம் தானே அன்னைக்கு சொன்னது அப்படியே ஏற்றுக்கொள்கிறதா இருந்தாங்க. இல்ல நான் சொல்லுகிற வார்த்தைக்கு மறுப்பு தெரிவிக்காதவங்க, வார்த்தைகளை உள்ளபடியே ஏற்றுக்கொள்கிற ஜனங்களா இருந்தவங்க இன்னைக்கு எந்த நிலைகளை போயிட்டாங்க சொன்னா ஏற்றுக்கொள்ளாத நிலைகளை அவங்க போயிருக்கிறாங்க. இதை பார்க்கும் பொழுது எனக்கு என்ன சூழ்நிலைகளை உலகத்தை சொன்னால் நான் பிரயாசப்பட்டது பிரசங்கித்தது இந்த கலாச்சார மக்கள் வீணா போயிற்றோ. நான் உண்மையாக பிரசங்கள் தயவு செய்து வீணாக்க வேண்டாம். உங்க டைரிகளில் எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை திருப்பி பாருங்கள். உங்களோட கூட பேசின வார்த்தைகள் ஒருவேளை நீங்க மறந்து போயிருப்பீன்னு சொன்னால் மறுபடியும் கடவுளுடைய சமூகத்தில் தேடியதை தேவ சமூகத்தில் வைக்கீங்கள். ஆண்டவரே, நான் கேட்ட பிரசவம் எனக்கு வீணா போயிற்றோ, எனக்கு வீணாயிருக்கிறதோ, ஆண்டவரை ஏன் இது நடக்கவில்லை என்று சொல்லி கேட்டு பாருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எந்த ஒரு வார்த்தையும் வீணாக பிரசவிக்கப்பட்ட பிரகாரமே என்ன பண்ணும், நடையும். இயேசு நான் பிரசங்கத்தை பண்ணுகிறவன் மனிதன் அல்ல, தேவன் கொடுக்கிற பிரசங்கம். தேவனுடைய வார்த்தைகளை பிரசவிக்கிறபடினால நான் ஒருபோது தேவனுடைய வாக்கியங்களை வீணாக்குறவர்களாக இருக்கக்கூடாது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கலாம். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம்
ஆனாலும் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதையும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவன் அநியாயத்தை விட்டு விலக கடவுள் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்க கடவுள். உயிர்த்தெழுதலை பற்றி அவர் பிரசங்கிக்கிறார். தீமைக்கு சொல்லப்படுது உயிர்த்தெழுதல் நடந்து உயிர்த்தெழுதலை பற்றி நான் பிரசங்கிக்கிறேன். ஆனா அநேக மக்கள் அந்த சத்தியத்தை அவர்கள் விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாகிவிட்டு என்று விசுவாசத்தை கழுத்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஒரு காரியம் தெரியும், தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் என்கிற கர்த்தருடைய வார்த்தை என்கிறது உறுதியாக இருக்கிறது. அதை சொல்லுகிறவன் அதை கேட்கிறவன் என்கிறவன் அந்த வார்த்தை கேட்க விசுவாசத்துள்ளவன். அதில் பிரசங்கங்கள் இருக்கிறது. ஒரு வாதம் வீணாகிறதா இருக்கக்கூடாது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 15-16. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். பாருங்க பிரியமான தேவனுடைய ஜனங்களே, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது. ஏன்னா பிரசங்கித்தால் தான் என்ன நடைபெறும்? சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் தான் அங்கே ரட்சிப்பு வரும். சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் தான் தேவனை பற்றி அவன் அறிந்து கொள்ள முடியும். ஆனா தேவனை பற்றி அறிந்து கொள்வதற்கும் விசுவாசிக்கிறதுக்கான பிரசங்கம் சொல்லப்பட்டிருக்க சுவிசேஷத்தை கேட்கிறவர்கள் என்ன பண்ணல? கீழ்ப்படியவில்லை. அப்படியானால் கேட்கிற சுவிசேஷம் பிரசங்கம் கீழ்ப்படியாதவர்களால வீணடிக்கப்படுகிறது, விரதாவாக்கப்படுகிறது. இரண்டாவது காரியமா நான் பார்த்த எஸ்ஐயா தரிசன புஸ்தகத்துல 51:15 வாசிக்கலாம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். பாருங்க, ஒரு பிரசங்கம் என்கிறது என்ன ஒரு ஆச்சரியமான காரியம் சொன்னால், மழையானது வானத்தில் இறங்கி பூமியை நனைக்கிறது. நனைச்சு விதைக்கிறவனுக்கு விதையை புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது போல என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, ஒரு வானத்திலிருந்து இறங்கி வருகிற மழைக்கே பூமியை நினைத்து விதையும் ஆகாரத்தையும் கொடுக்க கூடுமானால் என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கூட அப்படியே எவன் கேட்கிறானோ அவனை உள்ளத்தில் அதை இறங்கி அதை கிரியை செய்து அவனை பலனுள்ளதாக மாற்றும். அது பலன் கொடுக்காமல் அது விருதாவா என்ன பண்ணாரு? திரும்பாது. அப்படியானால் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் விருதாவாகாது. ஆனால் கேட்கிற மனிதர்களும் பிரசங்கத்தை கை கொள்ளாதவர்களும் பிரசங்கத்தை விசுவாசியாதவர்களும் இருக்கிற மக்களால அதை வேறடிக்கப்படுகிறது. பிரசங்கங்கள் விரதாவாகவா அல்லது உண்மையாகவே அது நமக்கு பிரயோஜனப்படுகிற ஒன்றாக இருக்கிறதா? மூன்றாவது காரியத்துக்குள்ள நாம் போகலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரையும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடைய இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. மூன்றாவது வேறடிக்கிற ஒரு நிலைமை எதை சொன்னால் கேளுங்க. இதையும் நீங்க நல்லா கவனிச்ச உடனே நம்ம யோசித்ததை மறுபடியும் யோசித்து செயல்படணும்னா அந்த யோசனை படி நடக்காம போயிடும். அதனால யோசனை வீணா போயிடும். சில நேரம் கேட்கிற பிரசங்கத்தை படி நம்ம நடக்காம போயிட்டு அதுக்கப்புறம் இல்லை ஆண்டவரே நான் எப்படியாவது கேட்டு நடக்கிறேன் ஒரு தர என்ன ஏற்றுக்கொண்டு சொன்னோம்னா அது அப்படியே நிறைவேறாம போயிடும். அது வீணடிக்கப்பட்டதாகவே போயிடும். அதே போல நாம் பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு தேவன் அருளிய கிருபை, இந்த கிருபை என்கிறதை நாம் பார்க்கும் பொழுது தகுதி இல்லாதது இல்ல, பிரதிபலனே இல்லாமல் கொடுக்கப்படுகிறதா கிருபை. அவன் தகுதி இல்லாதவன், அவங்ககிட்ட எந்த எதிர்பார்க்கல, ஆனா அவன் மேல நான் கிருபையா அந்த கிருபை இப்பொழுது யாருக்கு வருதுன்னு சொன்னால் சபையை துன்பப்படுத்தினவன்.
அப்போஸ்தலன் என்று பேர் வைக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு மனுஷன், இயேசு கிறிஸ்துவோடு கூட இல்லாத ஒரு மனுஷன். அப்பேற்பட்ட பவுல் இங்கே சொல்லுகிறான், நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விரதமாய் இருக்கவில்லை. இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல், இந்த 15ஆம் அதிகாரமே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, பிரசங்கித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை பற்றி தான் போதித்திருக்கிறார். இது இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற பவுலுடைய வாழ்க்கையில என்ன நடந்ததாக 10ஆவது வசனத்துல சொல்கிறார் சொன்னா, நான் இயேசுவின் உயிர்த்தெழுதலை பற்றி பிரசங்கித்திருக்கிறேன், அநேகர் உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று சொல்லி என் பிரசங்கத்தை என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க, வேணாக்கி கொண்டிருக்கிறாங்க. ஆனா இந்த பிரசங்கிக்கிற எனக்கு நடந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு நான் பிரசங்கித்த அந்த வார்த்தை எனக்கு விரதமா இல்ல, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகிற இந்த சத்தியம் என்னை எப்படி மாற்றி இருக்கிறது சொன்னா, நான் உயிரோடு. அப்படியே நான் சத்தியம் வீணாகவில்லை, உயிரோடு இருக்கிறார், உயிர்த்தெழுவோம் என்கிறதை கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். ஏன் சொன்னா, நான் ஒருவேளை இன்னைக்கு எல்லாரும் போயிருப்பேன், நான் ஒருவேளை மரணத்துக்குரியவனாக தான் வாழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் சாகக்கூடியவன் இருக்க கூடாதவன் எனக்கு இருக்கிறேன் என்று சொன்னால், ஏன் இருக்கிறேன் சொன்னால், இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், அவருடைய கிருபையை நம்பு. அந்த கிருபையினால நான் இருக்கிறேன் என்று சொல்லி, இப்பொழுது அந்த கிருபை எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த தருணத்தை, கிருபையை நான் வீணாக்க மாட்டேன். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு காண்பித்த கிருபை இந்த உலகத்தில் எவருக்கும் கிடைக்காது. இந்த உலகத்துல எந்த மனிதனுக்கும் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கிடைக்க கூடாத ஒரு கிருபையை உனக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கிருபையை நாம் ஒருபொழுதும் வீணாக்க கூடாது. ஏன்னா அந்த கிருபையை நாம் நிந்தித்து அதை அசுத்தம் என்று எண்ணி, பரிசுத்தம் செய்த ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி தேவகுமாரனை கால்கள் மிதிப்போம். ஆனால் எவ்வளவு புனிதான ஆக்கியனுக்கு பாத்திரனா இருக்கிறான் என்று சொல்லி இவரை 10ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்க முடியும். சரி, நாம் புரிஞ்சுக்கிட்டோம். ஆகினால் தான் நாளைய 3வது ஒரு காரியம், கிருபை நான் விரதமாக்குவதில்லை. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 14 16 வசனம் வரையும் வாசிக்கலாம். 14. நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவினுடைய விசுவாசத்தோடும் அன்போடு கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையை எல்லா பேருக்கும் பாத்திரம் உள்ளது. அவர்களை பிரதான பாவினார். அப்படி இருந்தோம் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லாம் நீடிய பொறுமையை காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். அப்படின்னா நான் எப்படி இந்த இரக்கத்தை பெற்றேன்? பாவிகளை நான் தான் முதல் பாவி, பிரதானமான பாவி. அப்பேற்பட்ட ஒரு மனிதனை ஏன் வச்சுக்கிறாரு? இந்த பிரதான பாவியா இருக்கிற எனக்கு என்ன அப்படி செய்திருக்கிறார் சொன்னா, பாவிகளிலே பிரதான பாவியா இருக்கிற என்னிடத்துல தேவன் கிருபையை காண்பித்தார். இயேசு கிறிஸ்து மேல இருக்கிற அந்த கிருபை எனக்கு அவர் கொடுத்தபடியினால, அந்த கிருபையினால பாவியா இருக்கிற எனக்கு அவர் இறங்கி இருக்கிறதுனால, அந்த கிருபை இப்பொழுது நான் என்ன ஆக்க மாட்டேன், வீணாவாக்க விருதாவாக்க மாட்டேன். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, உங்களுக்கு ஏதாவது தேவன் கொடுத்திருப்பாருன்னா, உங்களுடைய மனைவியா இருக்கலாம், உங்களுடைய கணவனா இருக்கலாம், உங்க பிள்ளைகளா இருக்கலாம், உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசைகளா இருக்கலாம், எல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. அந்த கிருபையை நாம் ஒருபோதும் வீணாக்க கூடாது. கிருபையை நாம் வீணாக்குவோம் என்று சொன்னோம், அதை விட ஆபத்தானது வேற எதுவும் இல்லை. கலாத்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் தேவனுடைய கிருபையை விரதமாக்குவதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. நான் தேவனுடைய கிருபையை விரதமாக்குறது இல்லை. ஏன்னா முதல் வசனம் 20ல அருமையான வசனம், சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்து இயேசு பிழைத்திருக்கிறது போல அவரை பற்ற விசுவாசத்தினால நான் பிழைத்திருக்கிறேன். இந்த கிருபையை நான் ஒரு அருமையான காரியம். கிறிஸ்துவோடு கூட மறித்தேன், அவரோடு கூட நான் பிழைத்திருக்கிறேன்.
அவரோடு கூட பிழைத்திருக்கிற இந்த கிருபையை நான் வீணாக்கலாமா? அப்படின்னா கிறிஸ்துவோடு கூட எழுந்திருக்கிறேன்னா அவருடைய கிருபையினால் எழுந்திருக்கிறேன், இந்த கிருபையை நான் ஒருபோது வீணாக்க மாட்டேன் என்று சொல்லி கிருபையை நான் வீணடிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். சங்கீதம் 63 3வது வசனத்தை கூட பாருங்க. சங்கீதம் 63 3வது வசனம். ஜீவனை பார்க்கிறோம் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். வாங்க எல்லாருமே சங்கீதம் சொன்னப்பா, நான் வாழறதை விட எனக்கு இருந்து உயிரை விட எனக்கு உயிர் பேசுறதையா அப்படியா? அநேக பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில கிருபை ஒரு நாள் வினப்படவே மாட்டாங்க, இழந்துடவே மாட்டான், வீணடிக்கவே மாட்டான். இன்னைக்கு சர்வ சாதாரணமா நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் துன்பங்கள் வரும் பொழுது, சில நேரங்களில் நம்மால ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்கள் வரும் பொழுது என்ன பண்ணிட்டு போ, கடவுளை என்னை காப்பாற்ற கிடையாது போ, ஆண்டவர் விளையாடி போ. சர்வ சாதாரணமான நான் சர்ச்சைக்கு வரல போ, நீ சர்ச்சைக்கு வரணுன்றதே பெரிய கிருபை இழத்துல, நீ கிறிஸ்துவே இழந்து போற நிகழ்ச்சி அது. ஆகியனால இங்கே இந்த தெய்வ மனுஷனுடைய அனுபவங்களை நான் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தருணங்கள், அவளுக்கு கொடுக்கப்பட்ட மீட்பு, அவளுக்கு கொடுக்கப்பட்ட ஜீவன், இந்த கிருபையை நான் ஒருபோது என்ன பண்ண மாட்டோம், பார்க்க மாட்டேன். ஏன்னா நான் உயிரை விட கடவுளுக்கு இருந்தா கூட சொல்லுறாங்க. கடவுளுடைய வழியை விட்டு விலகி போனோம்னா, கர்த்தர் சொன்னதை கேட்காம போனோம்னா, பெரிய துன்பத்தின் நடுவில் அவன் மாட்டிக்கொண்டவனா, இல்ல கப்பலில் தூக்கி கப்பலிருந்து கடலை தூக்கி எரியப்பட்டவன், மேனின் வயிற்றுல 3 நாள் இருந்த மனிதன். ஆனா மேனின் வயிற்றில் இருக்கும் பொழுது என்ன முக்கியமா சொல்லுகிறான்னு பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. பொய்யான மாயையை பற்றிக் கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோ சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். யோனா இங்க சொல்லுகிற அனுபவம் இப்போ 2வது வாய்ப்பு வருகிறது. யோனாவே நீ எழுந்து என்ன பண்ண, இனிமேல் போ பிரசங்கி என்று சொல்லும் பொழுது இப்ப என்ன உலகத்துல சொன்ன, முன்ன போன மாதிரி நான் போக மாட்டேன், முன்ன போன மாதிரி என் வழியில போக மாட்டேன், கடவுளை கட்டளை மீற மாட்டேன், கடவுள் என்ன சொல்றாரோ அப்படியே நடப்பேன். ஏன்னா இப்ப நான் இருக்கிறது கிருபையினால இருக்கிறேன். பொய்யான மாயை பற்றி கொள்கிறோம், கிருபையை போக்கடிப்பாங்க. எனக்கு 2வது ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறாரு, இந்த கிருபையை நான் என்ன பண்ண மாட்டேன், போக்கடிக்க மாட்டேன். இன்னைக்கும் பிரியமான ஜனங்கள இல்ல 2வது ஒரு அலையிலும் இல்ல இந்த கொரோனா வைரஸ்ல நாம இருக்கிறோம். எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியுமா இந்த தேவனுடைய கிருபை? இந்த கிருபை என்கிறது எத்தனை அலைகள் வந்தாலும் கர்த்தர் நம்ம நிறுத்துவார். ஆனால் ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ஒரு பொழுது எந்த சூழ்நிலையில் நான் கிருபையை போக்கடிக்கிறவனா இருக்கக்கூடாது, கிருபையை இழக்கிறவனா இருக்கக்கூடாது, கிருபையை நிந்திக்கிறவனா இருக்கக்கூடாது. ஏன் சொன்னால் பொய்யான மாயை பற்றி கொள்க விரும்புகிறவர்கள் தான் கிருபையை போக்கடிப்பார்கள். ஆனால் நானும் கடவுளை நான் சோத்தரிப்பேன், பலியிடுவேன். ஏன் 9வது வசனம் முடிக்கும் போது சொல்கிறான், ரட்சிப்பு கத்தோடு. நான் ஏன் கிருபையை போக்கடிக்க மாட்டேன் சொன்னா, கிருபை தான் எனக்கு ரட்சிப்பு வரும். கிருபை இழந்துட்டா எனக்கு என்ன வராது, ரட்சிப்பு வராது. நான் ஏன் கிருபையில் அவ்வளவு உறுதியா இருக்கிறேன், கிருபை இழக்க கூடாது என்கிறதுல ஏன் நான் திட்டவட்டமான மனிதன் சொன்னான், எப்போ கிருபை இருக்குதாகவே எனக்கு ரட்சிப்பு. நான் கிருபை இழந்துவிட்டேன், நான் எனக்கு ரட்சிப்பு இல்லை. ஆகிய நான் ரட்சிப்பை இழந்து போகாதபடிக்கு கிருபையை பற்றி கொண்டிருக்கிறேன். இந்த தேவன் எனக்கு கொடுக்கிற கிருபையை நான் விரதவாக்குகிறது இல்லை. ரோமர் 5ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவருடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்துவின் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகுகிறது. மேலும் பாருங்க, இந்த பெருகுகிறதை சொல்லும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவம் செய்யும் பொழுது, மீறல் செய்யும் பொழுது பாவம் எப்படி பெருகுகிறதோ அதே பாவிய இடத்துல கடவுள் எதை பெருகுகிறார், கிருபையை பெருகுகிறார். அது எந்த அளவுக்கு வரைக்கும் அந்த கிருபை போகும் சொன்னா, பாவம் எவ்வளவு பெருசுன்னு காமிக்கணும், எவ்வளவு உயர வரைக்கும் போய் பாவம் நான் தான் பெருசு அப்படின்னு காமிக்கணும், அதுக்கு மேல நின்று காமிக்கணும் நான் தான் பெருசு. அதுதான்
அந்த கிருபை தான் அதனுடைய உயரத்தை, அதனுடைய ஆழத்தை, நிகழத்தை அவருக்கு காண்பிக்கிறதுக்காக அந்த 17ஆம் வசனத்துல கடைசி வசனத்துல பார்க்கும் பொழுது, ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக. ஏன் கிருபையை நான் இழக்க மாட்டேன் சொன்னா, அதுதான் எனக்கு நித்திய ஜீவனை கிடைக்கும். நான் கிருபையை போக்கடிக்கிறவன் அல்ல, கிருபையை வீணடிக்கிறவன் அல்ல, கிருபையை காத்துக்கொள்வேன். கடைசி ஒரு வசனத்துக்கு நேரம் போயிடலாம். 1 கொரிந்தியர், அங்க வசந்த வாசத்தை நம்ம போயிட்டு அப்போ சரியா இருக்கும் நான் நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 6 1 வாசிக்கிறேன். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு, தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் புத்தி சொல்கிறோம். அனுகிரக காலத்திலே நான் உனக்கு சொல்லுகிறது, ரட்சணை நாளிலே உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுகிரகம், இப்பொழுதே இப்பொழுதே ரட்சணியனார், இப்பொழுதே ரட்சணை. தேவனுடைய கிருபையை விரதவாய் பெறலன்னு எவனா சொல்லுவானால் அவன் வாழ்க்கையில இப்பதான் ரட்சணை. அப்படியானால் நான் கிருபை விரதவாக்க மாட்டேன், வீணடிக்க மாட்டேன். ஏன் சொன்னா, எப்பொழுது நான் கிருபையை வீணாக்கல, தேவனுடைய கிருபையை நான் வீணடிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறானோ அன்னைக்கே அவனுக்கு ரட்சணை. அநேகர் ஒருவேளை இன்னைக்கு கிருபையை இழந்து போனவர்களாய் ஒருவேளை இருக்கிறதான்னு சொன்னால் ரட்சிப்பை இழந்திருக்கிறார்கள். ரட்சிப்பை இழந்து நிற்கிற மனிதனுடைய வாழ்க்கையில நித்திய ஜீவன் கிடைக்காது. அப்ப நித்திய வாழ்க்கைக்கு என்னுடைய ரட்சிப்புக்கும் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு காரியம் சொன்னால் தேவனுடைய கிருபை. கிருபை ஒரு நாளும் வீணடிக்கக்கூடியதல்ல, வீணாகிறதில்லை. தேவனுடைய கிருபையை நான் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் கிருபை நான் இருக்கிறேன். இப்ப 1 கொரிந்தியர் 14 வசனத்தை வாசிக்கலாம். 14 கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. 17ஆவது வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். இங்க முக்கியமான காரியம் எதை சொல்கிறார் சொன்னா, விசுவாசம் விருதா. விசுவாசம் விருதாவா என்ன இல்ல? அநேகருடைய விசுவாசம் இப்படிதான் இதெல்லாம் ஒரு விசுவாசம் ஆகணும். காரணம் அந்த விசுவாசத்துல என்ன இல்ல பலன். முதலாவது நம்ம சிந்தனையில வீணாகிறோம், 2வது நம்முடைய வாழ்க்கை பிரசங்கங்களை வீணாக்குகிறோம், 3வது காரியம் நாம் எதை கிருபையை வீணாக்குகிறோம், 4வது ஒரு காரியம் விசுவாசம் விரதவாகிறது இல்ல. அநேக விசுவாசத்தை என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், விரதவாக்கி கொண்டிருக்கிறோம். இந்த விசுவாசத்தை பற்றி அவர் சொல்லும் பொழுது என்ன முக்கியமான காரியத்தை சொல்றாருன்னா, கிறிஸ்து எழுந்திருக்கணும்னா உன் விசுவாசமே இல்லை. அப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்து எழுந்ததுனால என்னைய விசேஷம் சொன்னா உன் விசுவாசம் அப்பதான் வரும். ஏன்னா கிறிஸ்துவம் இருக்கிறதுல, கிறிஸ்துவ சாத்திரம் அதுல, கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய அஸ்திபாரமே எது சொன்னா இயேசுடைய உயிர்த்தெழுதல் தான். இந்த உயிர்த்தெழுதலை எந்த மனிதன் நம்புகிறானோ ஏற்றுக்கொள்ளுகிறானோ அந்த உயிர்த்தெழுதல் அவனுக்கு தருகிற வெகுமதி என்ன சொன்னா விசுவாசம். அல்லது விசுவாசம் உயிர்த்தெழுதல் என்ன பண்ணுறா விசுவாசம். அப்ப இந்த விசுவாசத்தை யாராவது ஒரு வேளை வெவ்வேறு அடிக்கிறான்னு சொன்னால் என்ன இல்லைன்னு அர்த்தம், உயிர்த்தெழுதல். விசுவாசிகள் அவனுக்கு என்ன இல்லை, உயிர்த்தெழுதல் இல்லை. அப்ப உயிர்த்தெழுதல் எனக்கு விசுவாசத்தை கொடுக்கிறது. உயிர்த்தெழுதலுக்காக நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், வீணாக்க மாட்டேன். இதுதான் காரியம். யாக்கோபு நிறுவனத்துல எப்படி விசுவாசம் என்கிறது வீணாக்கப்படுகிறது என்பதை குறித்து ஒரு 3-4 வசனங்களை நான் வாசிக்கலாம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14வது வசனம், 17வது வசனம், 20வது வசனம். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் அல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? அவனுக்கு விசுவாசம் உண்டு என்று நீ சொல்லுவாயானால், விசுவாசத்தை நான் வீணாக்கல நீ சொல்லுவாயானால், விசுவாசம் உனக்குள் இருக்குமானால், விசுவாசத்துல நீ எப்படிப்பட்டவனா இருக்கிற வீணடிக்காதனே, விசுவாசத்தின் கிரியை
விசுவாசம் என்கிறது செயல்படுகிறதா இருக்க வேண்டும். செயல்படாத ஒரு விசுவாசம் உனக்குள்ள இருக்கு சொன்னால் விசுவாசத்துல பிரயோஜனம் இல்ல. விசுவாசத்தை நீ வீணடித்துக் கொண்டிருக்கிறார். அல்லது ஒருவேளை நல்ல ஒரு ஆகாரமானதை வீட்டில் செஞ்சு வச்சிருக்கிறாங்க, ஆனா இதுவரை நான் சாப்பிடல, ஒருவேளை எத்தனை நாள் ஆனாலும் நான் சாப்பிட மாட்டேன். அப்ப அந்த சாப்பிட என்ன ஆகிவிடும்? வேணாய் விருதாவாக போய்விடும். அப்படின்னா எனக்குள் விசுவாசம் இருக்கிறது. ஏன் அந்த விசுவாசத்தை கொடுத்துக்கிறார்? கிரியை செய்வது. நான் நல்ல காரியத்தை செய்வதற்காக விசுவாசம் என்ன பண்ணப்படுகிறது? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்கிறார். 17 கூட பாருங்கள். அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தண்ணீராலே செத்ததாய் இருக்கும். பாருங்கள், விசுவாசத்துல நம்ம ஒரு மனிதன் செயல்படணும்னா அந்த விசுவாசம் பலனற்றதா போயிடும். நிறைய நேரங்களில் இன்னைக்கு விசுவாசிக்க வேண்டிய ஒரு இடத்துல, விசுவாசத்தை ஒரு பாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்துல விசுவாசத்தை நாம் அப்படியே மூடி வைக்கிறதுனால, விசுவாசிக்காம போனதுனால எத்தனை விசுவாசம் செயல்பட வேண்டியதை நாம் சாகடிச்சிருக்கோம். எத்தனை நடக்க வேண்டிய காரியங்கள் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நடக்காம போயிருக்குது. ஏன் அது நடக்காம போனது? அந்த விசுவாசத்துக்கு நான் என்ன பண்ணல? ஈடு கொடுக்கல. அதுக்கு நான் கிரியை செய்யறதுக்கு நான் விசுவாசிக்கல. அது கிரியை செய்யுங்கிற விசுவாசம் எனக்குள்ள இல்லாதபடியால அந்த விசுவாசம் எனக்கு வீணா போச்சு. 17 சொல்றாரு, 20 வசனத்துல பாருங்க என்ன சொல்றாரு? வீணான மனுஷனே, கிரியைகளில்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டுமோ? அப்படியா? கிரியை விசுவாசம் மட்டும் பெரியது. விசுவாசம் வீணாகாமல் இருக்கேன்னு சொன்னால் விசுவாசிக்கிற நீ கிரியை செய்கிறவனா மாற வேண்டும். விசுவாசிக்கிற உன் வாழ்க்கையில உன்னுடைய கிரியை மூலமா அந்த விசுவாசத்தை நீ உயர்வுள்ளதுன்னு காண்பிக்கும். எது வரைக்கும் விசுவாசத்தை நீ கிரியைக்குள்ள கொண்டு வராமல் இருக்கிறையோ, எது வரைக்கும் அது செயல்படாத ஒன்றா இருக்கிறதோ, அந்த வரைக்கும் விசுவாசம் உனக்கு வீணாகவே தெரியும். இல்ல சில நேரங்கள் நம்மளே சொல்லுவோம், கடவுளை விசுவாசிட்டு பார்த்துட்டாங்க, கடவுளை நம்பி பார்த்துட்டாங்க, ஒன்றும் பிரயோஜனம். இப்படிதான் அநேகருடைய நிலைமையில இருக்குல்ல. ஒரு சந்தர்ப்ப தண்ணீரும் தீயிலும் விழுந்த ஒரு மகனை இயேசு கிறிஸ்துவிடத்துல கொண்டு வருகிறார். ஒரு தகப்பன் கொண்டு வருகிறார். அங்கேயே அவருடைய சீஷரிடத்துல கொண்டு போகிறார். அவர்களால் என்ன பண்ண முடியல? குணமாக்க முடியல. இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே என் மகனை அவருடைய சீஷரிடத்துல கொண்டு வரேன், ஆனால் அவர்களால் குணமாக்க முடியும். ஒருத்தர் நீங்க பார்க்க சொன்னா இந்த தவறு ஏதோ சீஷரிடத்துல இருக்கிற ஒரு தவறு மாதிரி தான் இருக்குது. ஆனா ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசிக்கிறாயா? இந்த அவங்ககிட்ட கேட்கப்படுது. சரி முடியும், என் சீஷர்கிட்ட விசுவாசம் இல்லை, நீ விசுவாசிக்கிறியா? என்ன பதில் சொல்லுகிறான் தகப்பன்? ஆண்டவரே நான் விசுவாசத்தை, நான் விசுவாசத்தில் உண்மையாகவே இவன் எழுந்திருக்கிற அளவுக்கு, இவன் குணமாகிற அளவுக்கு தகப்பனா இருந்தாலும் அவங்களுக்கு விசுவாசம் இல்லை, அவங்கள குற்றப்படுத்திட்டு தவிர எனக்குள்ள இன்னும் செயல்படுகிற கிரியை செய்கிற விசுவாசம் இல்ல. ஆண்டவரே நான் விசுவாசத்தை நீக்க சொல்லும் பொழுது அந்த விசுவாசப்படுத்து மாறுது. ஒரு விசுவாசத்தில் கொண்டு வருகிற நான் இருந்தவன் இப்ப செயல்படுகிற அளவுக்கு அங்கே நடைபெறுகிறது விசுவாசத்தின் கிரியை. விசுவாசத்தில் இப்பொழுது கிரியை நடைபெறுகிறது. கிரியை விசுவாசம் என்கிறது வீணான நிலைமையில் இருந்த நிலைமை மாறி இப்போது விசுவாசம் கிரியை செய்கிறதுக்கு நேராக வருகிறது. விசுவாசத்தை வீணடிக்கிறவனாக இருந்தவன் விசுவாசத்தை இப்பொழுது செயல்படுத்துகிறான். இதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. நிறைய பேர் நினைச்சுக்கிறோம், அவங்க கிட்ட போனா இவங்க அதை செஞ்சிருவாங்க நினைக்கிறோம். நான் நினைக்கிறேன், ஒருவேளை உலகத்துல ஒரு பெரிய ஊழியக்காரனை பார்த்து அவர்கிட்ட போனா நல்லாயிடும், இவர்கிட்ட போனா நல்லாயிடும் ஒருவேளை நினைக்கலாம். ஆனா ஒண்ணு தெரியுமா, உனக்குள்ள விசுவாசம் இல்லாம எதையும் ஆண்டவர் செய்வாங்க. ஏன்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிறதே உன்னுடைய விசுவாசத்தை தான். உனக்கு விசுவாசம் இருந்தால்தான் அது நடைபெறுமே தவிர மற்றவருடைய விசுவாசத்தை வச்சு ஆண்டவர் செய்கிறவர் அல்ல. இல்ல அப்படியே சில நேரங்களில் நான் பார்க்கும்போது 4 பேர் ஒரு தீவிரவாதத்திற்காரனை கொண்டு வந்தாங்க. ஏன்னா அவனுக்கு ஒன்றும் தெரியாது, சூடு சொரணை இல்லாத. ஆனா அந்த மனிதனிடத்தை கொண்டு வருவதற்கான விசுவாசம் அவங்ககிட்டது ஆயினால குணமாகும். விசுவாசிக்க முடியாத, விசுவாசத்துல வர முடியாதவனுக்கு விசுவாசத்தை கொடுக்கிறோம் நாம இருக்கலாம். ஆனா விசுவாசத்து பலனை பெற்றுக் கொள்ளுகிற நாம் விசுவாசிக்காத கூட இருக்கக்கூடாது. நம்முடைய விசுவாசம் வீணடிக்கிறதா இருக்கக்கூடாது. கேள்வியுள்ளதாக என்ன பண்ண வேண்டாம், மாற வேண்டும். ரோமர் 4ஆம் அதிகாரம் 19. அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் தன் சரீரம் செத்து போனது, சாராளுடைய கர்ப்பம் செத்து
போனதையும் தேவன் எண்ணாதிருந்தார். எண்ணாதிருந்தார். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை இப்போ 21 வசனத்துல பாருங்க, தேவன் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். விசுவாசம் இப்ப செயல்பட ஆரம்பிக்கிறது. 25 வருஷமா கிரியை இல்லாத விசுவாசம். 25 விசுவாசத்தை என்ன பண்ணிருக்கிறான்? வீணடிச்சிருக்கிறான். விசுவாசத்துல எந்த பலனும் இல்லை. ஒருவேளை அவனை பார்த்து சொல்லலாம், விசுவாசிகளின் தகப்பனான், கடவுளுக்காக எல்லா வீட்டுக்கும் வந்தவன். இப்படியெல்லாம் ஒருவேளை அவனுக்கு புகழ்ச்சி எல்லாம் கிடைக்கலாம். கடவுள் அவனுக்கு உடன்படிக்கை பண்ணினார், அநேக வாக்குறுதிகள் எல்லாம் ஆபிரகாமுக்கு கொடுத்திருந்தார். ஆனா எப்பொழுது அந்த விசுவாசம் என்கிறது அவன் வாழ்க்கையை செயல்பாட்டுக்குள்ள வந்து சொன்னான், விசுவாசிப்பது பலன் அடைகிறது. விசுவாசத்தை இப்பொழுது பலன் அடைந்து கிரியை செய்கிறதுக்கு அந்த விசுவாசத்தை இப்பொழுது பலப்படுத்திப்படுகிறான். இந்த செய்தி கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ விசுவாசிக்கிற ஆண்டவர் உனக்கு கிரியை செய்யாமல் இருப்பாரானால் உன் விசுவாசத்தை நீ வீணடிக்கிறாய். உன் விசுவாசத்துல நீ உனக்கு இன்னும் கிரியை இல்லை, உன் விசுவாசம் இன்னும் வீணான நிலைமையில் இருக்கிறது. அந்த விசுவாசத்தை வல்லமைக்கு நேரம் கொண்டு வா, கடவுளுக்கு நேரம் கொண்டு வா. இல்ல அந்த விசுவாசத்தை நான் பார்க்கும் பொழுது இந்த விசுவாசம் ரட்சிப்பு நீதிமானாக்கிற அனுபவத்தை கொடுக்கணும்னா நல்ல அருமையா அந்த ரோமர் 10ஆம் அதிகாரத்தை சொல்றார். விசுவாசத்தை என்ன பண்ண சொல்றாரு? என்ன பண்ண சொல்றாரு? இருதயத்துல விசுவாசித்து உன் வாயினால அறிக்கை பண்ணு. அப்ப விசுவாசம் எங்க போகுது? என் இருதயத்துக்குள்ள வருது. இருதயத்துக்குள்ள வரும்போது என்ன நடக்குது? என நீதிமானாக்குகிறது. நீதியுள்ள இருதயத்துல நான் விசுவாசத்துல கொண்டு வருகிறேன். பொல்லாத இருதயத்துக்குள்ள நான் கொண்டு வரவில்லை. என நீதிமானாக்குகிறேன். நீதி உள்ள இருதயத்துக்குள்ளாக விசுவாசத்தை கொண்டு வருகிறேன். எந்த விசுவாசத்தை என் நீதியுள்ள இருதயத்தில் வைத்திருக்கிறேனோ அது நடக்கும் என்று இப்பொழுது வாயினால் அறிக்கப்படுகிறேன். விசுவாசம் செயல்படுகிறது. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, விசுவாசம் வீணடிக்கப்பட்டுக் கொண்டிருக்குமானால், விசுவாசம் விரதமாகி கொண்டிருக்குமானால் தயவு செய்து உங்களுடைய விசுவாசத்தை செயல்படுத்த விடுங்கள். ரோமர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 32வது 33வது வசனத்துல பாருங்க, அவர்கள் விசுவாசத்தினால் அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடதுக்கு எதிரான கல்லிலே இடறினார்கள். இதோ இடதுக்கான கல்லையும் தவறுக்கான கல்லையும் சீயோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ நீ கடவுளிடத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இருப்பாயானால் அது ஒரு வெட்கப்பட்டது. ஒரு அநேகம் நான் வெட்கப்பட்டவனா இருக்கிறேன், அவமானப்பட்டு இருக்கிறேன், கிரையில்லாதவனா இருக்கிறேன், ஒன்றுமில்லாதவனா இருக்கிறேன். பார்த்து மற்றவங்க பரிதாபப்படும்படியா மற்றவங்க பார்த்து என்னை தூஷிக்கும்படியானவனா நான் கடந்து போயிருக்கலாம். காரணம் என் விசுவாசத்துல நான் வீணடிக்கிறவனா இருந்திருக்கிறேன். எனக்கு விசுவாசம் என்கிறது வீணான ஒன்றாயிருந்தது. ஆனா விசுவாசத்தை இப்பொழுது பலன் அடைகிறேன். விசுவாசத்தை இப்பொழுது பலனை என்ன பண்ணுகிறேன்? பெற்றுக்கொள்ளுகிறவனா இருக்கிறேன். அதனால இங்க நான் பார்க்கும் பொழுது 10 சொல்றாங்க, சகோதரரே, இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது என்று சொல்லி அங்கே விசுவாசத்தின் காரியத்தை தொடர்ந்து பேசுகிறார். நீங்க வீட்டுக்கு போய் இதை வாசித்துக் கொள்ளுங்க. எந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசம் வீணடிக்கப்படுகிறதா இல்ல செயல்படுகிறதா என்பதை மிக கலாத்தியர் 5:6, எபிரேயர் 4:2-3 வெளிப்படுத்தின விசேஷம் 3:13 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 13:10 சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்திலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையோ விசுவாசமும் இதிலே விளங்கும். பாருங்க, சிறைப்படுத்தி கொண்டு போகிறான், சிறைப்பட்டு போவான். நம்ம சிறைப்படுத்தி கொண்டு போகிறோம் பிசாசு. அவன் என்ன பாவம் பண்ண போகிறான்? சிறைப்பட போகிறான். பட்டயத்தினால கொல்லுகிறோம், பட்டயத்தினால கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதுதான் இன்னைக்கு சூழ்நிலைங்க. இன்னைக்கு நடக்கிற சூழ்நிலைகள் இதே நிலைமை. சிறைப்பட்டு போகிற நிலைமைகள், கொல்லப்படுகிற நிலைமைகள். ஒன்று கொரோனாசினால சிறைப்படுகிற நிலைமைகள், இன்னொன்று கொல்லப்படுகிற நிலைமைகள். இந்த 2 நிலையிலும் நீங்க தப்பி வைக்க வேண்டும் சொன்னால்
பரிசுத்த வாழ்க்கையில் இருக்கிற பொறுமையும் விசுவாசம் இதில் நீங்க காமிக்கணும். உண்மையாக நீங்க பொறுமையா விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பீங்க சொன்னால் நீங்க சிறைப்பட்டு போகிற நிலைமைக்கும் போக மாட்டீங்க, கொல்லப்படுகிற நிலைமைக்கும் போக மாட்டீங்க. உங்களோட விசுவாசம் உங்களுக்காக அந்த நாடு கூட பிரியமான தேவடிச்சாங்க. இன்னைக்கு வீணடிக்கிற வீணாகிற காரியங்கள் உலகத்துல அதிகமாகிக்கொண்டு வருகிறது. ஏறக்குறைய இந்த 1 வருஷங்களுக்கு மேல ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் நான் எவ்வளவு நேரத்தை வீணடிச்சுக்கிறேன், எவ்வளவு வீணாக்கி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒருவேளை கணக்கு போடுவோம்னா அவன் வாழ்க்கையில வாழ்ந்த வாழ்க்கையில இந்த 1 வருஷத்தை போல அவன் வீணடித்த காரியங்களும் வீணடித்த நேரமும் வேற எப்பவுமே இருக்காது. இது ஒரு புறத்துல இப்படிப்பட்ட வீணான நேரங்களுக்குள்ளாய் வாழ்க்கைக்குள்ளா நாம் போய்கொண்டிருக்கும் பொழுது கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம ஒருபோதும் வீணடிக்கிறவர்களாக விரதமானவர்களாக இருக்கக்கூடாது. நான் வீணால் பிரயாசப்பட்டதில்லை, நான் வீணால் ஓடினதில்லை. அவங்க சொல்லுகிறா நான் வீணா ஓடவும் மாட்டேன், நான் எதுக்காக ஓடுகிறேனோ பிரயாசப்படுகிறேனோ அதை அடையும். எப்படியா உணர முடியும்னா எனக்குள்ளாக கிறிஸ்து இயேசுவின் சிந்தை இருக்கு. என் சிந்தை நான் வீணடிக்க மாட்டேன். 2வது நான் பிரசங்கிக்கிறதை நிறைவேற்றேன். இந்த பிரசங்கத்தை நிறைவேற்றவே நான் இருக்கிறேன். இந்த பிரசங்கத்துக்காகவே வாழ்கிறேன். என் பிரசங்கம் ஒரு நாளும் வீணாகாது விரதமாகாது என்று நிச்சயத்திருக்கிறேன். 3வது என் வாழ்க்கையில நான் இருக்கிறது கிருபையில் இருக்கிறேன். நான் வாழக்கூடியவன் அல்ல, நான் பிரதான பாவி. ஆனால் இருக்கிற எனக்கு அருளி இருக்கிற இந்த கிருபை, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் ஜீவனை என்னை ரட்சிக்கிற கிருபை நான் ஒரு நாள் வீணாக்க மாட்டேன். நான் அதை வீணடிக்க மாட்டேன். விசுவாசத்தை எனக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நான் வாழணும்னா அப்படியே உடனே நான் வாழ முடியும். என் விசுவாசம் தான் நான் வாழ முடியும். எந்த ஒரு பொருளை கொடுத்தோம், எந்த ஒரு காரியத்தினாலும் உலகத்துல நடந்து கொண்டு இருக்கிற ஆபத்துன்னு நான் தப்பித்துக் கொள்ளுவேன். எந்த கோடீஸ்வரன் சொல்ல முடியாது, எந்த டாக்டரும் சொல்ல முடியாது, எந்த பைமானும் சொல்ல முடியாது. பாருங்க, பைமான்கள் கூட எத்தனை பேர் மதிச்சாங்க. ஏன்னா யாரையும் எது என்ன பண்ணல காப்பாற்ற. ஆனா என்னை காப்பாற்றுறதுக்கு கடவுள் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். எனக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை நான் நினைக்கிறேன். அப்படி கொடுக்கப்பட்ட காரியங்கள் வீணடிக்கப்படுகிறதா, பிரயோஜனப்படுகிறது? உண்மையாகவே நீ வீணடிக்காத விரதமாக்காத ஒரு மனுஷர்களை வாழணும்னா உங்க சிந்தைகளை, மாம்ச சிந்தைகளை விட்டு கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற ஆவிக்குரிய சிந்தைக்கு வாங்க. உங்க சிந்தை நல்லதாச்சுன்னா எதுவும் ஒன்று வீணாக்காது. 2வது நான் கேட்கிற பிரசங்கம் அது ஞான பிரசங்கிக்கும். அது தேவனுடைய வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன். நான் கேட்கிற பிரசங்கங்கள் என்னுடைய வாழ்க்கை வீணா போகாது. அநேக பிரசங்கங்கள் எனக்கு வீணா இருக்கிறது, நான் கேட்டது எனக்கு பலன் தரலன்னு சொன்னா பிரசங்கத்தை பிரசங்கிக்கப்பட்டபடி நீ இன்னும் அதை கேட்கல, அதன்படி நடக்கல, அதனால அது வீணா தெரியும். 3வது நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டியது கிருபை. கிருபை தயவுசெய்து வீணாக்க கூடாது. 4வது விசுவாசம். நான் விசுவாசிக்கிறவரை யார் என்றாவது அறிகிறது. நான் விசுவாசிக்கிறது அவரால். நான் விசுவாசத்தோடு சொல்ல வாழ்க்கை என்ன நடந்தாலும் அவரை நான் விசுவாசிக்கிறேன். தயவுசெய்து அப்படி எதை நீங்கள் வீணடைத்து இருக்கிறீர்களோ, எது வீணா இருக்கிறதோ, அது வீணானதை விரதமானதை இப்போ செயல்படுத்ததான் மாத்திரம். இது வீணாய் போச்சுன்னு எதெல்லாம் நீங்க உங்க சிந்தனை வருமானா நீங்க உணர்வீர்கள்னா, ஐயோ என் வாழ்க்கையில் இதுதான் வீணா போயிடுது, இதுதான் விரதமாயிடுச்சு அப்படின்னு ஒரு காரியம் இருக்குன்னா தயவுசெய்து அந்த விரதமான வீணான காரியத்தை அப்படியே ஆண்டுடைய சமூகத்தில் இயேசுவின் பாதத்துக்கு கொண்டு வருவார். என் வாழ்க்கையில் இதுதான் ஆண்டவரை என்னை வீணாக்கினது, இதனால தான் விருதாவா போச்சு, இந்த காரியம் வீணா போச்சு, விருதாவா போச்சு ஆண்டவரே சொல்லுவாய். ஆனால் அந்த வீணானதை செயல்படுத்துவதற்கு விருதாவானதை கர்த்தர்களுக்கு மாற்றிக் கொள்கிறதுக்கு ஒரு சிந்தையை மாற்றிக்
கீழ்ப்படி. கிருபையை காத்துக்கொள், விசுவாசம் கொண்டு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தது வீணா போகாது, விரதவாகாது. வீணாவா இல்லை, விரதவாக இல்லை. எல்லாம் நன்மையாக முடியும். உங்களுக்கு எல்லாம் நன்மையாக முடியும். எதை வீணாக்கினீங்களோ, எதை விருதாவாக்கினீங்களோ அதை கடவுளுடைய சமூகத்தில் வைத்து ஆண்டரை இதிலிருந்து எனக்கு வீணான நிலைமையிலிருந்து, விருதாவான நிலைமையிலிருந்து என்னை ஆண்டரை செயல்படுகிற எல்லாம் நடக்கிற சூழ்நிலையில, வாழ்க்கையில என்னை என் குடும்பத்தில் நடத்து. இது நான் பெரிய வீணாக்கின காரியம். உங்களுக்கு சில காரியம் என் குடும்பத்தில் நான் பெருசா இதை வீணாக்கிட்டேன். அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குமானால் வீணான விருதாவானதை மாற்றி கடவுளுக்கு நன்மையானது செய்வார். சகலம் உங்களுக்கு நன்மைக்கு வருவார்கள். கத்தரை செய்யும்படியா கத்தரை நோக்கி நாம் செபிக்கலாம். ஜெபம். ஜெபம் செய்வோம். நேற்று மாறாதிக்கிறான் எங்கள் பரலோகத்திலே இந்த பசுத்தமான ஒரு நாள் நன்றியாகவே இந்த ஒரு நாள் இருக்கிறாங்களே நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படியானதே நாங்கள் அன்றே கேட்டவர்களாக மாற்றமாதானதே அதன்படி நடக்கிறவர்களாக எங்கள் மாற்றமுடைய சொல்லிக்கொண்டானதே கேட்டவர்களானதே அன்றவரே அதன்படி நடக்கிறவர்களாக அவர்கள் விஷயங்களை சொல்லிக்கலாமானதே நாங்கள் சொல்லுவாங்க உங்களுடைய சிந்தையை எங்களுக்குள்ள வைத்து நாங்கள் காத்துக்கொள்ள எல்லா வாக்காளர்படி எங்களை பாதுகாத்துக் கொள்வாங்களே உங்களுடைய வசனம் சொல்லுகிறபடி ஆனாலே இயேசு கிறிஸ்துவின் சிந்தை எங்களை இருக்க கருத்துன்னு சொன்னது போல ஆண்டவரே உங்களுடைய சிந்தை எங்களுக்குள்ள வைக்குமானவரே உங்களுடைய சிந்தையை ஆண்டவரே நாங்கள் ஒருபோதும் ஆண்டவரே விருத வாக்காதபடி எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோமானவரே மாம்ச சிந்தையோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போமானவரே நாங்கள் மாம்ச சிந்தையை ஆண்டவரை ஒழித்து ஆண்டவரே அவங்களுடைய சிந்தையோடு நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோமானவரே நாங்கள் கூட ஆண்டவரே ரெண்டாவது பார்த்தபடி ஆண்டவரே உங்களுடைய பிரசங்கத்தை நாங்கள் ஒருபோதும் ஆண்டவரே நாங்கள் கேட்க விட்டு போகாதபடி ஆண்டவரே அதை நேரடியாக இருக்க பேசி ஆண்டவரே அதில் அந்த பிரசங்கத்தை கேட்டு ஆண்டவரே அதன்படி நடந்து ஆண்டவரே உங்களுக்கு பலன் கொடுக்கிறதா இருக்கிற ஒரு விஷயம் ஆண்டவரே நாங்கள் ஒருபோதும் ஆண்டவரே உங்களுடைய பிரசங்கத்தை நாங்கள் விருதாவாக்காதபடி எங்களை காத்துக்கொள்ள ஒரு விஷயம் ஆண்டவரே அதை பார்த்தபடி ஆண்டவரே நாங்கள் கிருபை ஆண்டவரே நாங்கள் ஒருபோதும் ஆண்டவரே வீணடிக்காதபடி ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரை இலவசமாக கொடுத்த அந்த கிருபையை கூட ஆண்டவரே தகுதி இல்லாத எங்களுக்கு கூட நீர் பாராட்டின அன்புக்காக கிருபைக்காக நன்றி ஆண்டவரே அந்த கிருபை ஆண்டவரே நாங்கள் ஒருபோதும் எதுக்காகவும் ஆண்டவரே அற்பமான தாயங்களுக்கு எதற்காகவும் ஆண்டவரே நாங்கள் ஒருபோதும் ஆண்டவரே நாங்கள் கிருபையை இழந்து விடாதபடி ஆண்டவரே நாங்கள் கிருபை ஆண்டவரே வருகை மட்டும் நாங்கள் பாதுகாத்து நிச்சயத்தின் அடையாளம் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் அதாவது பார்த்தபடி ஆண்டவரே நாங்கள் கூட விசுவாசத்தை கூட ஆண்டவரே விருதாவாகவே நாங்கள் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எப்படி ஆண்டவரே பவுல் கூட ஆண்டவரை பார்க்கும்போது ஆண்டவரே நல்ல போராட்டத்தை போராடினேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொன்னது போல ஆண்டவரே நாங்கள் கூட ஆண்டவரே நல்ல போராட்டத்தை போராடி ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள இருக்க உதவி செய்ய ஆண்டவரே நாங்கள் கூட ஒருபோது ஆண்டவரே விசுவாசத்தை கூட ஆண்டவரே விருதாக போவாதபடி ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஆண்டவரே அந்த விசுவாசத்தின்படி ஆண்டவரே நாங்கள் நடக்கிறவர்களாக இருக்க அந்த விசுவாசித்து அந்த விசுவாசம் கூட ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை கிரியை செய்கிறதா இருக்க ஒரு விஷயம் ஆண்டவரே நாங்கள் கூட இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் கூட ஆண்டவரே நாங்கள் கூட நிறைவேற்ற எங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கிறோம் ஆண்டவரே இந்த காரியங்கள் ஆண்டவரே எங்களிடத்திலே ஆண்டவரே நாங்கள் தவறி போயிருப்போமாக கூட ஆண்டவரே இந்நேரத்தில் இருந்து கூட ஆண்டவரே இந்த நாளையில கூட ஆண்டவரே இந்த பரிசுத்தமான ஓய்வு நாங்கள் கூட ஆண்டவரே நாங்கள் கூட இந்த காரியங்களை நாங்கள் கூட ஒருபோதும் ஆண்டவரே வாக்காதபடி நாங்கள் கூட ஆண்டவரே அதன்படி நடக்கிறவர்களா எங்களை மாற்றப்படுவதாக நன்றி ஆண்டவரே இதை கேட்ட ஒவ்வொருத்தரையும் கூட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட ஆண்டவரே அதன்படி நடக்கிறவர்களா மாற்ற உதவி செய்ய ஆண்டவரே இந்த இக்கட்டான சூழ்நிலை கூட ஆண்டவரே இந்த கிருபை ஆண்டவரை மட்டும் எங்களை பாதுகாக்க வேண்டிய தயவுக்காக நன்றி ஆண்டவரே இனி எங்களை பாதுகாத்து வாக்குப்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் ஒருபோதும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உலக காரியங்களை பின்னாடி போய்விடாதபடி ஆண்டவரே எதிராக போய்விடாதபடி ஆண்டவரே நாங்கள் கூட ஆண்டவரே பிரயோஜனமுள்ள காரியங்களை நாங்கள் செய்த ஆண்டவரே நாங்கள் கூட விசுவாசத்தை காத்துக்கொள்ள அதன்படி நிலைப்பதை எங்களை மாற்றப்படுத்த நன்றி ஆண்டவரே வருகிற வாரங்கள்லாம் கூட எங்களோட எங்களை பாதுகாத்து இந்த வழிநடத்த ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்போ எங்களுக்கு கூட குறை வேண்டிய எங்களை பாதுகாத்து வழிநடத்த ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த உலகத்துக்கு ஆண்டவரே நல்ல ஒரு சமாதானத்தை ஏற்படுத்த ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த வியாதினால இந்த தொற்றுனால ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணாட்டி பார்த்து ஆண்டவரே அவளுக்கு கூட ஆண்டவரே நல்ல ஒரு ஆண்டவரே விசுவாசத்தை தந்த ஆண்டவரே அவர்களுக்கு பக்கமாக திரும்பி ஆண்டவரே ஆண்டவரே அவர்களுக்கு சுகம் பெற உதவி செய்ய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அதுக்காக நாங்கள் ஆண்டவரை திருப்பணி இருந்து ஆண்டவரை ஜெபிக்கிறவர்களாக நாங்கள் காணப்படுவதாக உதவி செய்ய
வந்தரப்பட்டும் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் நடத்துதல் நம் அனைவரோடும் நம்முடைய திருச்சபை மக்களோடும் செய்தி கேட்ட யாவரோடும் உலகம் அனைத்தோடும் தேவனுடைய பாதுகாப்பும் வழிநடத்தலும் செய்வார் இப்பொழுதும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பார். எதை நீங்க வீணடிச்சீங்களோ அதெல்லாம் திரும்ப பண்ணும்படியா உங்க சிந்தனைகளை மாற்றிக்கொள்ளுங்க. கடவுளுடைய பிரசங்க வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்க. தேவனுடைய கிருபையை தக்க வைத்துக் கொள்ளுங்க. விசுவாசத்தோடு கூட வாழுங்க. எதுவும் உங்களுக்கு வீணாகாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுங்க.